அரிசியா பார்த்து அனுப்புப்பா. நாச்சிமுத்து மாதிரி இல்லை, வாயா என்னன்னு கேட்போம். என்னையா நாச்சிமுத்து, எப்போ வந்த? ஏன் எங்கே உட்காந்துருக்க? வாயா ஊருக்குள்ள போகலாம். அண்ணே எப்பண்ணே வந்தீங்க? எப்படிண்ணே இருக்கீங்க? ஏண்டா உள்ள போய் 7 வருஷம் ஆச்சு, ஒரு தடையாவது என்னை ஜெயிலில் வந்து பாத்தியாடா? ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே. நீங்க இருந்தீங்க, கையில 4 காசு புழங்கிச்சு. நீங்க போனதும் நான் விரும்பலாயிட்டனே, அதானே வர முடியல. சரி விட்றா. என்ன மாத்தி, ஊர் நிலவரம்லாம் எப்படி இருக்கு? தினமும் என்னை திட்டி திக்கிற இந்த ஊர் பொம்பளைங்க அண்ணா போஸ்டா வீரபாண்டிய ஊர் தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க போல் தெரியுது. வரச்ச எல்லாம் கேள்விப்பட்டு தான் வரேன். அவ்வளவு கிடக்குறாள் பொட்டை கோழி கூவியா பொழுது விடிய போகுது. நீங்க ஊருக்குள்ள வந்துட்டீங்களே, வீரபாண்டிக்கு நீ வீட்டை விட்டு வெளியில வர முடியாதுண்ணே. அட பாவி, இப்பதானடா வீரபாண்டிக்கு நான் செருப்பா இருப்பேன்னு சொன்னேன். ஏய் அது அப்போ, இப்போ தம்பியை பார்த்துட்டான்ல, அதான் விசுவாசத்தில் வேகமாக ஆடுறான் வேலை. இருங்கடா வச்சுக்கிறேன். இவ்வளவு பேச்ச கேட்டு ஏன்னா நீங்க என்ன பாக்குறீங்க? ஊருக்குள்ள போய் பாருங்க இந்த பார்வைய. தோல்ல இருக்கிற துண்டு எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு உங்களை ஊர் தலைவர் ஆக்குறாங்களா இல்லையான்னு பாருங்க. வாரா பாரு வெக்கம் இல்லாம ஜெயில்ல களிய தின்னுட்டு. இனிமே எவன் இவனுக்கு முந்தான விரிப்பா? அப்ப சேர்த்து வச்ச சொத்து இருக்கல, அதை அழிக்க எவனாவது வருவா. ரெண்டும் கட்டான் பொண்டை எழுந்தானு ஆயிட்டான். பொண்ணு பாவம் சும்மா விடுமா? காதலுக்கு ஆயுள் காலம் 50 வருஷங்க, இந்த காமத்துக்கு ஆயுள் காலம் 5 நிமிஷங்க. வயசு பசங்க எல்லோருக்கும் புரிய வேணுங்க, இத புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப பேருக்கு ஜெயில் இல்லைங்க. காதலுக்கு ஆயுள் காலம் 50 வருஷங்க, இந்த காமத்துக்கு ஆயுள் காலம் 5 நிமிஷங்க. காதலிச்சு கல்யாணமும் செஞ்சு பாருங்க, பல கஷ்டங்களும் கவலைகளும் மறைஞ்சு போகுங்க. அந்த காமமெனும் அரக்கனையும் கொன்னு போடுங்க, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் காதல் தானுங்க. காதலுக்கு ஆயுள் காலம் 50 வருஷங்க, இந்த காமத்துக்கு ஆயுள் காலம் 5 நிமிஷங்க. வயசு பசங்க எல்லோருக்கும் புரிய வேணுங்க, இத புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப பேருக்கு ஜெயில் இல்லைங்க. காதலனும் உணர்வு இருந்தா அன்பு வளருங்க, நம் குடும்பம் போல எல்லோரையும் நேசிக்க தோணுங்க. இந்த உறவு முறை கலாச்சாரம் வளர வேணுங்க, நம்ம வீட்டிலையும் நாட்டிலையும் விரிசல் இல்லைங்க. காதலுக்கு ஆயுள் காலம் 50 வருஷங்க, இந்த காமத்துக்கு ஆயுள் காலம் 5 நிமிஷங்க. வயசு பசங்க எல்லோருக்கும் புரிய வேணுங்க, இத புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப பேருக்கு ஜெயில் இல்லைங்க. காவேரி, வந்திருக்க எல்லாத்துக்கும் காப்பி கொண்டு வந்து கொடுமா. சரிங்க ஐயா. ஐயா என்ன ஐயா, நம்ம டிரைவர் வந்துட்டாரு. ஐயா வண்டி எடுத்து வந்தீங்க? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். தம்பி, இன்னைக்கு சித்திரை மாசம் 20ஆம் தேதி. காதல் ஜோடிகள் எல்லாம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வரீங்களா? வரேன். எல்லாருக்கும் வணக்கம். பேர் என்னப்பா? பெரிய தம்பியா. எவ்வளவு நாளா காதலிக்கிறீங்க? 5 வருஷமா காதலிக்கிறேன்யா. எங்க வீட்டுல சாதி வித்தியாசம் பார்த்து கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அப்பதான் உங்களை பத்தி கேள்விப்பட்டோம். எப்படா சித்திரை மாசம் 20ஆம் தேதி வரும்னு காத்திருந்து இப்ப வரோம்யா.
சீனு மாமனா? ரொம்ப நன்றி. ஆமா தம்பி. உன் பேர் என்னப்பா? கணேசையா. எல்லாரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துருங்க, நான் அங்க வந்துடுறேன். கண்களை நம்பாதே பெண்களே, கண்களை நம்பாதே, கண்களை நம்பாதே. கிழிஞ்சதை ஒட்டுறானுங்களா? ஐஸ்வர்யா ராய் போகுது. ஆகாய தோட்டத்திலே செவ்வானம் செவந்திருச்சு, விடிவெள்ளி பூத்திருச்சு, எட்டி பார்க்கும் சூரியனோ திருடி செல்ல காத்திருக்கு. பாத்தியாடா கண்டுக்காம போறத. ஹாய். நம்ம அவனுக்காக வெயிட் பண்ணியிருந்தா எவ்வளவு பிகு பண்றான் பத்தியா? என்னடா கருப்பு கண்ணாடி போட்டிருந்தா உட்காந்துட்டு இருக்கிறது யாருன்னு கண்ணுக்கு தெரியலையா? இல்லடா மச்சான், ஊருக்கு வெளியில யாரோ திருட்டுக்கல் குடிக்க உட்காந்துருக்கான்னு நினைச்சேன்டா. ஏய் கிண்டலடா, உனக்கு ஒரு இன்ப வச்சு தரலான்னு ஊருக்கு வெளியே வந்து உட்காந்துட்டு இருந்தா எங்களை பார்த்தா திருட்டுக்கல் குடிக்க வந்த மாதிரி தெரியுதா உனக்கு? இன்ப அதிர்ச்சியா? டேய் சொல்லுங்கடா, என்னடா சொல்லுங்கடா. தோட்டத்திலே செவ்வானம் செவந்திருச்சு, விடிவெள்ளி பூத்திருச்சு, எட்டி பார்க்கும் சூரியனோ திருடி செல்ல காத்திருக்கு. ஆகாய தோட்டத்திலே செவ்வானம் செவந்திருச்சு, விடிவெள்ளி பூத்திருச்சு, எட்டி பார்க்கும் சூரியனோ திருடி செல்ல காத்திருக்கு. கலவை போட்டு பாடுங்கடி, கூச்சமெல்லாம் போகும், சமஞ்சவள கேளுங்கடி, வெட்டாப்பட்டு ஓடும், மாமன் எல்லாம் வாங்க, உச்சி கட்டி தாங்க, ஆசை மச்சான் வாங்க, அச்சாரத்தான் போட. ஆகாய தோட்டத்திலே செவ்வானம் செவந்திருச்சு, விடிவெள்ளி பூத்திருச்சு, எட்டி பார்க்கும் சூரியனோ திருடி செல்ல காத்திருக்கு. ஆடி மாசம் காமஞ்சவளே சின்ன புள்ள, நீ ஆளாகி தவிக்கிறியே குச்சிக்குள்ள. ஆடி மாசம் காமஞ்சவளே சின்ன புள்ள, நீ ஆளாகி தவிக்கிறியே குச்சிக்குள்ள. மனசு விட்டு கேக்குறண்டி மாம, என் மனசு விட்டு கேக்குறண்டி மாம. தங்கமே பொழுதானா நீயும் வாடிமானே, தங்கமே பொழுதானா நீயும் வாடிமானே. சீரு செய்ய வரட்டுமா சீதனத்தை தரட்டுமா, சீரு செய்ய வரட்டுமா சீதனத்தை தரட்டுமா. மஞ்சள் தண்ணி புதுங்கடி, தண்ணீர் பூவைங்கடி, சந்தனத்தை புசுங்கடி, ஆராத்தி சுத்துங்கடி. ஆகாய தோட்டத்திலே செவ்வானம் செவந்திருச்சு, விடிவெள்ளி பூத்திருச்சு, எட்டி பார்க்கும் சூரியனோ திருடி செல்ல காத்திருக்கு. கலவை போட்டு பாடுங்கடி, கூச்சமெல்லாம் போகும், சமஞ்சவள கேளுங்கடி, வெட்டாப்பட்டு ஓடும், மாமன் எல்லாம் வாங்க, உச்சி கட்டி தாங்க, ஆசை மச்சான் வாங்க, அச்சாரத்தான் போட.
என்னாத்தா நீயும் முன்னு பேசுறியே சொல்லாத்தா என்னமோ முன்னு பேசுறியே சொல்லாத்தா மறி கொழுந்தே வரட்டுமா மனசகள்ளி தரட்டுமா மறி கொழுந்தே வரட்டுமா மனசகள்ளி தரட்டுமா உலக போட்டு பாடுங்க உச்சமெல்லாம் போகும் சமஞ்சவள கேளுங்க கட்டு ஓடும் ஆகாய தோட்டத்திலே செவ்வானம் செவந்திருச்சு விடி வெள்ளி பூத்திருச்சு எட்டி பார்க்கும் சூரியன் திருடி செல்ல காத்திருக்கு ஆகாய தோட்டத்திலே செவ்வானம் செவந்திருச்சு விடி வெள்ளி பூத்திருச்சு எட்டி பார்க்கும் சூரியன் திருடி செல்ல காத்திருக்கு உலக போட்டு பாடுங்கடி உச்சமெல்லாம் போகும் சமஞ்சவள கேளுங்கடி கட்டு ஓடும் மாமனெல்லாம் வாங்க உச்சி கட்டி தாங்க ஆசமச்சா வாங்க சாரந்தா போல மாமனெல்லாம் வாங்க உச்சி கட்டி தாங்க ஆசமச்சா வாங்க அச்சாரந்தா போல மாமனெல்லாம் வாங்க உச்சி கட்டி தாங்க ஆசமச்சா வாங்க அச்சாரந்தா போல அவுத்துறாதிய எங்க போயிருப்பான் இன்னும் வரலையே. என்னப்பா இன்னும் சாப்பிடலையா? என்னப்பா இது புதுசா கேக்குற? நீ ஊர்ல இருந்து என்னைக்கு அவர் தனியா சாப்பிட்டுருக்காரு? ஓ சாரி சாரி, ரெண்டு பேரும் ஒரே தட்டுல சாப்பிடுவோம்ல. நான் போடுங்க சாப்பாடு சாப்பாடு போடுறேன். சாப்பிடுவோம். அண்ணே போடுங்க சாப்பாட. தம்பி நீ குழந்தையா இருக்கும்போது உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு உனக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே அவரும் சாப்பிடுவாரு. உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீயா சாப்பிடுவேன்னு விட்டு பார்த்தாரு. ஆனா நீ சாப்பிடாம படுத்துக்குவ. அதுக்கப்புறம் ஒரு தட்டுல சோத்தை போட்டுக்கிட்டு நடு ராத்திரி உன்னை எழுப்பி உனக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு அவரும் சாப்பிடுவாரு. அந்த பழக்க தோஷம் இன்னைக்கு வரைக்கும் ஒரே தட்டுல சாப்பிடுறத பழக்கமாக்கிக்கிட்டீங்க. என்னைக்கு தான் இது மாறுமோ தெரியலப்பா. எங்க அம்மா வந்தா சரியாயிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, எங்க அம்மாவை நான் பாப்பேன்னு. என்ன பெத்தவ குப்பை தொட்டிலையோ தெருவுலையோ போட்டு போயிருந்தா கண்டிப்பா அவ நல்லவளா இருக்க மாட்டா. ஹாஸ்பிட்டல்ல என்ன பெத்த இடத்துலயே உங்களுக்கு தத்து கொடுத்துட்டு போயிருக்கானா கண்டிப்பா அவ பித்து பிடிச்சவளா தான் இருப்பா. தெளிஞ்சா வருவா, கண்டிப்பா வருவா. நீங்க சாப்பிடுங்கப்பா. என்ன கருப்பையா அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சுவாதி எங்க? உள்ள இருக்கு, போய் பாருமா. சுவாதி, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி இருக்க? பொடி, என்கிட்ட பேசாத. நேத்து எல்லாம் வந்தாங்க, ஆனா நீ மட்டும் தான் வரல. சாரிடி, அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. நான் கிட்டவே இருந்து பாத்துக்க வேண்டியதா போயிடுச்சு. ஏய், என்ன கிஃப்ட் இது? கண்ணை மூடு சொல்றேன். இத தொட்டு பார்த்து பிரிச்சு பார்க்காம யார் கொடுத்தாங்கன்னு சொல்லு பாப்போம். நேத்து எல்லாரும் வந்தாங்க, ஆனா நீ வரல. அப்புறம் அந்த வனர பசங்க வந்தாங்க, ஆனா அவன் வரல. ஹே, இந்த கிஃப்ட மகேஷ் தானே கொடுத்தான். அடி பாவி, விட்டா இங்கேயே படுக்கையை போட்டு புள்ளைய பெத்து என் கையில கொடுத்து தாளாட்டு பாட சொல்லுவா போல இருக்கே. அடியே, இது உன் மாமனுக்கு தெரிஞ்சது, இத கொண்டு வந்த என் கையும் இருக்காது, மகேஷ் தாளையும் இருக்காது. வரண்டியம்மா. என்ன கருப்பையா அண்ணன், உங்களுக்கு எப்ப கல்யாணம்? எனக்கா? உன்ன மாதிரி பழுத்த பழமா 80 வயசுல எப்ப பொண்ணு வருதோ அன்னைக்கு தான் கல்யாணம். கிண்டல் போகல பாத்தியா? இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. ஓ அப்படியா? பார்க்கலாம் பார்க்கலாம். அங்க பாரு வால்வரா. ஆமாண்டா, இவ எதுக்குடா இங்க வரா? நான் தாண்டா ஒரு பொய்ய சொன்னேன், அதை நம்பி வந்துட்டா. இவ எப்படிங்க? ஏய் ஏய், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன தேடி நீயா? உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். சரி சரி, எப்படி இருக்க?
என்னடா இது? நெத்தில போடு நெத்தி சுட்டியாவும் தெரியல, கழுத்துல போடு செயினாவும் தெரியல. அப்போ இது எங்கதான் போடுவாங்க? இடுப்புல கட்டிக்கோ. இடுப்புலயா? ஆமா, சின்ன வயசுல நீ இத இடுப்புல தான் கட்டியிருந்த. ஏய், என்னடா சொல்ற? நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ உன் மாமா உன் இடுப்புல இதை கட்டினாரு. ஏன் மாமா ஏன் இடுப்புல கட்டினது? உன் கையில எப்படி வந்துச்சு? உங்க அம்மா உன்னை இடுப்புல வச்சு தூக்கிட்டு போறப்போ இது கீழே விழுந்துருச்சு. அப்ப இருந்தே இதை உன்னோட ஞாபகமா நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனா உங்க அம்மாட்ட கொடுக்கணும்னு எனக்கு தோணல. இந்த சந்தர்ப்பத்துல என் மனசையும் சேர்த்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன். என் மேல இவ்வளவு பாசமா உனக்கு? என்னப்பு நீ வீரபாண்டி மோகன் தானே? ஆமா. என்ன பண்ற நீ? டவுன்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன். அத கேக்கலப்பு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பாடத்துல சந்தேகம் கேட்டுட்டு இருந்தா அதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். காலேஜ்ல படிக்கிற நீ ஸ்கூல் பிள்ளைங்க சந்தேகத்தை தீர்க்கிறது தப்பு இல்ல. ஆனா ஊர் சந்தேகப்படுற நடந்துட்ட என் அருவாளுக்கு பதில் சொல்லி ஆகணும். பார்த்து நடந்துக்க. டேய், அவன் கிடக்குறான் அடுப்புக்கு. வாடி, வா 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 வா. உன் தத்து புத்திரனா காலி பிடி பிடுவேன், ஜாக்கிரதை. என்ன நினைச்சிட்டு இருக்க? தப்பா பேசாத, புரியுற மாதிரி பேசு. எல்லாம் புரிஞ்சனாலதான் வந்திருக்கோம். என் தங்கச்சி மகளை பொத்தி பொத்தி வளர்க்குறோம். அவளை அப்பே ஆத்த யாரும் தெரியாத அனாதப்ப கொத்திட்டு போறதுக்கு இல்ல. டே என்ன அவனை வச்சு என்னைய பழி தீக்கலான்னு பாக்குறியா? நான் பழி வாங்குறேனா? தப்பு, உன நீயே பழி வாங்கிக்கிற. டேய், என் பொண்ணு போன பாதையில தப்பான எண்ணத்தோட அந்த பையன் பின்னாடி போயிருக்கான். இதை எங்க ஆளுங்க பாத்துருக்காங்க. அதான் உன்கிட்ட வந்து சொல்றேன். அவன் நான் வளர்த்த பையன், ஒரு காலம் தப்பான வழிக்கு போக மாட்டான். உன் ஆளுங்க என்ன நீயே பார்த்து சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். இந்த ஊர் சொல்லட்டும் என் மகன் தப்பானவன். அப்ப நான் கொடுக்க போற தண்டனையை பார்த்து இந்த ஊர் மட்டும் இல்ல நீயும் வாயடிச்சு போய் நிப்ப. டேய், அதையும் பார்க்கலாம்டா. என் ஆளுகளை வச்சு கையங்கிழமா பிடிச்சு தரேன். வாடா, என்ன வண்டியா? இந்த தண்ணி பயலுக்கு நாம ஒதுங்கினாலும் அவனுக்கு ஒதுங்க மாட்டானுங்க போட்டிருக்க. டேய் கருப்பு, என்ன சைக்கிள் தொடச்சிட்டு இருக்க? சுவாதி ஒரு மாசம் கழிச்சு இப்பதானே ஸ்கூலுக்கு போகுது. என்னது சுவாதி ஸ்கூலுக்கு போதா? சுவாதி, ஏய் சுவாதி. வரேன் மாமா. டேய் அண்ணாமல, எங்கம்மா புறப்பட்ட? ஸ்கூலுக்கு போறியா? அதான் நல்லா படிக்கிற பிறனத்துக்கு ஸ்கூலுக்கு போய் படிச்சுக்கிட்டு பேசாம வீட்லயே படிக்கலாமே. நாங்களும் உன்ட்ட பாடம் கத்துக்கிடுவோம்ல. ஏடா கருப்பு, என்ன சொல்ற? ஆமாண்ணே, நீங்க நிறைய சொத்து சேர்த்து தம்பி பேர்ல போட்டு வச்சிருக்கீங்க. பாப்பா படிச்சு யாருக்கு சொத்து சேர்க்க போகுது? உனக்கு கூட புரிஞ்சு வச்சே. இந்த பாருமா, பொம்பளை பிள்ளை 4 எழுத்து படிக்க வேண்டியதுதான். இனிமே அதை வெளியே போய் படிக்க வேண்டாம், வீட்டிலே உட்காந்து படி. நீ சைக்கிள்ல வெளியே போனேன்னா பொறுக்கி பசங்க உன் பின்னாடியே சுத்துவாங்க. அவங்களையும் பிடிச்சு நான் அடிக்க வேண்டிய வரும். இதெல்லாம் தேவையாமா? இந்த பாருமா, வீட்டுல இருக்க போர் அடிச்சா எப்பயாவது ஒரு தடவை உங்க அம்மையை கூட்டிட்டு கோயிலுக்கு போ. இப்ப உள்ள போ, போமா உள்ள போ. என்னடா சை, அவளை கட்டிக்கிற மாதிரியா இருக்கான், கொஞ்சம் கூட சுறுசுறுப்பே இல்லாம. இவ எப்படி இங்க? டேய் மச்சான். டேய் அங்க பாருடா. டேய் மச்சான், மகேஷ் எங்கடா? இப்பதான்டா கோயிலுக்குள்ள போனான். யாரையோ எதிர்பார்த்துட்டு புலம்பிட்டு இருந்தான். அவங்க கோயிலுக்குள்ள போயிருப்பாங்கன்னு உள்ள போயிருக்கான்.
மாட்டிக்கிட்டாண்டோய் மாப்பிள்ள மாட்டிக்கிட்டாண்டோய் மாட்டிக்கிட்டாண்டோய் மாப்பிள்ள மாட்டிக்கிட்டாண்டோய். டேய் என்னடா பண்றீங்க? என்னடா 7 நம்மள தேடி வருது? ஐயோ அண்ணன். டேய் உள்ள போய் அந்த தர்மகத்தாவை கூட்டிட்டு வாடா. ஏய் மாரிமுத்து இங்க வாடா. டேய் நீ இங்க என்னடா பண்ற? சும்மா தானே வந்தேன். சும்மா வந்தியா? சரி போறவன ஏன்டா கூப்பிட்ட? அதான் உள்ள தர்மகர்த்தா இல்லனே. நான் வண்டிக்கு பெட்ரோல் போட போனேனே. அப்ப நான் தான் மேல ரோட்ல விட்டுட்டு வந்தேனே. இன்னைக்கு இந்த தர்மகத்தா பைய தப்பிச்சிட்டானே. மாட்டுவேன். டேய் ஏறா வண்டியில. டேய் நீ எப்பறம் வர? நான் என் பைக்ல வந்துடுறேனே. சரி சரி சீக்கிரம் வந்து சேரு. சரிண்ணே. ஆத்தா அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும். என் மாமா கண்ணில் மண்ணை தூவிட்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டா என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆமா, வயசுக்கு வந்தா படிக்கிறது தப்பா? உங்க மாமாவுக்கு நம்ம ஊர் பசங்க மேல நம்பிக்கையே இல்ல. அவர் சைட்ல நியாயம் இருக்குல்ல. பாடத்தில் டவுட் கேட்கிற மாதிரி உரசுவானுங்க, தோலன்னு சொல்லி தோல் மேல கைய போடுவானுங்க. ஆனா நம்ம ஊர் பசங்களா இப்ப ரொம்ப ஷார்ப்பு. ஒரு கோடை போட்டா ரோடே போடுவானுங்க. அப்போ நீயும் அப்படிதானா? சேச்சே, நீ வேணா காலேஜ்ல வந்து கேட்டு பாரு. நான் உண்டு, என் படிப்பு உண்டு. ஓகே ஓகே, எனக்கும் நிறைய படிக்கணும், இந்த உலகத்தை சுதந்திரமா சுத்தணும்னு ஆசை. ஆனா என்ன பண்றது, மாமா பசு தடுக்குதுடா. என்ன பண்ணலாம்? கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னது? இல்லம்மா, நீ சுதந்திரமா வெளில போனா உங்க மாமா சம்மதிக்க போறது இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் புருஷன் கூட சுதந்திரமா தேனியில போலாம்ல, அதான் சொன்னேன். நான் வைக்கிற குங்குமம் உன் கையில, நீ வைக்கிற விபூதி என் கையில, மாத்திக்கலாமா? மாட்டி விட்டுருவா போல இருக்கே. உன்னை பார்த்த பின்பு நான் ஆஹா, என்னங்க நோன்றாரு? என்னப்பா புதுசா இருக்கு, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி தெரியுது. ஆமாப்பா, தாய் சிறந்த கோயில் மில்லன்னு படிச்சது ஞாபகத்துக்கு வந்துச்சு. நமக்கு தான் தாயே இல்லையே, சரி அதான் கோயிலையாவது போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்துட்டு வரேன்ப்பா. கோயில சாமியை பாத்தியா? ஆமா, அம்மனோட பேசிட்டு தான் வரேன். இல்ல இல்ல, அது வந்து அம்மனை கும்பிட்டுட்டு வரேன். தேவையில்லாம நானே ஏதோ வளரிட்டேன் போலே. என்ன கணக்கு, இவன் போக்கு ஒண்ணு சரியில்லையே. பையன் மேல ஒரு கண்ணு இருக்கணும். சரி தம்பி, நான் வச்ச குறி தப்பவே தப்பாது. இப்ப பாரு. ஓய் அதாடி தண்டோ. ஆமா, எனக்கும் கத்துக்கூட. கத்து தருவேன், பரவாயில்லையா? பரவாயில்ல. இந்த அப்படி. ஏய் என்ன, நான் தான் முதலே சொன்னேன்ல, அங்கங்க கை கால் போடல. இதெல்லாம் தொழில் தர்மமா. இத இப்படி புடிச்சு இந்த 2 பாயிண்ட் நடுவுல கல்ல நல்லா இழுத்து புடி. மாட்டீங்களா? ஐயோ, மீசக்குருவி. மீசக்குருவியா? குருவிக்கு கூட மீச உண்டா? இரு, அந்த குருவியை இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். ஒரே போடா போட்டுடுறேன். இந்த குருவியா? மாட்டி விடுற. நல்லா இழு இழு இழு, நல்லா இழு. அடி. வா போலாம். வா ஓடிடலாம்.
நீ கேட்டது செய்தேன். நீ எங்க போனாலும் உன் மண்டையை நிக்கிறான் உடைக்கல. நீ தான்டா கேட்ட. எரிஞ்சிடாத. தவியா ஓடுற தவக்கல மாதிரி நில்றா டேய். சொன்னா கேளு. யாரை பார்த்து தவக்கலங்கற? விட மாட்டேன் நான் இன்னைக்கு. என்ன காப்பாத்துங்க. கணேசா என்னடா? டேய் முத்து கல்ல கீழ போடு. விடுங்கயா மண்டை போட மாட்டேயா. கல்ல கீழ போடியா. இவன் என்னைய தப்பு செஞ்சான்? என்னத்த சொல்றது? என் வாழ்க்கையை கெடுத்துட்டாயா. அவன் கோவப்படுற அளவுக்கு நீ என்னையா தப்பு செஞ்சா? அது வந்துயா நான் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணின்னு கேட்டான். நானும் அதே மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். அது தப்பா? நல்லதுதானயா பண்ணிருக்கான். சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு. அப்படி என்னையா செஞ்சான்? மூக்கு மூலமா சுமாரா இருந்தாலும் மடியில கணத்தோட ஒரு பொண்ணு இருக்கா கட்டிக்கிறியான்னு சொன்னான். நானும் மடியில கணன்னதும் நகை நட்டை தான் கட்டிட்டு வரான்னு நானும் சந்தோஷப்பட்டனே. கடைசியில 3 மாசம் மாசமா இருந்த பொண்ணு என் தலையில கட்டி வச்சுட்டானே. ஐயா அவன் என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான்? அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு கேட்டான். சரி. நானும் அண்ணன் கிட்ட போய் ஐடியா கேட்டேன். அண்ணன் என்ன சொன்னாருன்னா, பாவம் ஒருத்தியை ஏமாத்திட்டு போயிட்டான், அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் ஐடியா போட்டு அந்த பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்கு அவன் கோவப்பட்டு கல் எடுத்து விரட்டிட்டு வரான். வலி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம். இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானா? பொண்ணையும் பிள்ளையும் அவன் தூக்கிட்டு போயிட்டான். கடைசியில ஆஸ்பத்திரிக்கு என்ன கட்ட வச்சுட்டான். அங்கிள் நேத்தியே முத்து காலேஜ் கொல்ல? சிவகாசியில் இருக்க எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன். நீ எப்போ வந்த? நேத்து தான். ஐ புது காலண்டர். நம்மாலு என்ன வேணும் சொல்லு. எல்லாம் வேணும். ஏய் வாயால பேசாம ஏன் கண்ணால பேசுற? வாயால பேசு. சும்மா கண்ணை பொத்திக்கிட்டு வாயை பொத்திட்டு. இது கூட புரியலையா? போடா வாத்து. ஏய் போட்டேன் உன்ன. ஏய் ஓடாத நில்லு நில்லு. கட்டி காத புத்தி ஏதோ சொல்லுற. ஏ செல்ல குட்டி பல்ல காட்டி எண்டி சிரிக்கிற. என்ன பிடிச்சு எடுத்து கட்டி என்ன பண்ணுற? என் வாய புத்தி ஏதோ செய்ய நீயும் துடிக்கிற. ஒரு பார்வையாலே என் மனசு தொலைஞ்சு போச்சு. காத்து பிடிச்ச டூபா நெஞ்சு வெடிச்சு போச்சு. அங்க கையும் தங்கமாக உரசி பாக்குற. அங்க இங்கே கைய வச்சு என்ன தேடுற. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் காலம் நீயும் வயண்டி. கண்ண கட்டி காத புத்தி ஏதோ சொல்லுற. செல்ல குட்டி பல்ல காட்டி எண்டி சிரிக்கிற. என்ன பிடிச்சு எழுத்து கட்டி என்ன பண்ணுற? என் வாய புத்தி ஏதோ செய்ய நீயும் துடிக்கிற. ஆட்டம் போட்ட இதயம் போல துடிக்குது என் மூச்சு. மஞ்சளாக மாத்தி என்ன நெஞ்சில் நீ பூசு. தொட்டா சினிக்கு போல பட்டா சினுங்குற. குட்டி தீக்கும் மழைய போல மாறுவேனே நானே. கட்டி காதல் புத்தி ஏதோ சொல்லுற. செல்ல குட்டி பல்ல காட்டி எட்டி சிரிக்கிற. என்ன பிடிச்சு எழுத்து கட்டி என்ன பண்ணுற? என் வாய புத்தி ஏதோ செய்ய நீயும் துடிக்கிற. மாங்குத்து மணி தட்டு மணி தெருகு மணி மங்கேஷரே. டப்ப 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 மாங்குத்து.
பூவ போல ஒன்ன உரைச்சு துடிக்கிறேன். கத்தி போல கண்ண வச்சு குத்த பாக்குறேன். பறிச்ச சந்தனமா மணக்குறிய நீயும். கால நேரம் பார்க்க வேணாம் கட்டி களவாடி. கட்டி காத பத்தி ஏதோ சொல்லுற. செல்ல குட்டி பல்ல காட்டி எட்டி சிரிக்கிற. என்ன பிடிச்சு எழுத்து கட்டி என்ன பண்ணுற? வெவ்வாய குத்தி ஏதோ செய்ய நீயும் துடிக்கிற. போற பார்வையாலே என் மனசு தொலைஞ்சு போச்சு. காத்து குடிச்ச டோபா நெஞ்சு வெடிச்சு போச்சு. அங்கத்தையும் தங்கமாக உரசி பார்க்குற. அங்க இங்கே கைய வச்சு என்ன தேடுற. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் காலம் நீயும் வாங்கி. அந்த நேரம் கெஞ்சி கெஞ்சி மிஞ்ச பார்க்குற. கண்ண கட்டி காத பத்தி ஏதோ சொல்லுற. செல்ல குட்டி பல்ல காட்டி எட்டி சிரிக்கிற. என்ன பிடிச்சு எழுத்து கட்டி என்ன பண்ணுற? வெவ்வாய குத்தி ஏதோ செய்ய நீயும் துடிக்கிற. ஐயோ ஐயோ கொடைறாளே. என்ன இவன் தானா சிரிக்கிறான்? மகேஷே இங்க வா. இந்த பார்சலை நீ போறப்ப பக்கத்துல உள்ள இருக்க 7ஆம் நம்பர் வீட்டுல கொடுத்துட்டு போ. சரி அங்கிள். யாரு யாருப்பா? பேக்கரியில இருந்து கொடுத்து விட்டாங்கம்மா. அப்படி வச்சுட்டு பாப்பா. ம் சரி. என்னப்பா பாக்குற? அவ என் பொண்ணுப்பா. அண்ணே பசிக்குதுண்ணே. டேய் இப்பதானடா கோயில்ல புளியோதரை வாங்கி கொடுத்தேன். ஏண்ணே சாமி கூப்பிட போவான்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து புளியோரை வாங்கி கொடுத்து இதான் டிஃபனுங்கிறியா? நல்லா இருக்குண்ணே. ஓஹோ இதுக்கு தான் காலையில நீ கோயிலுக்கு கூட்டிட்டு வரியா? இந்த பாருண்ணே உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு நான் தெருவில் போய் பிச்சை எடுத்து சாப்பிடலாம். ஆமா. ஏய் என்னடா வேலை இல்ல வேலை இல்லன்னு கெஞ்சி கெஞ்சி கேக்குறீங்க. வேலை கொடுத்தா டேய் என்னடா நம்ம மாப்பிள்ள மாதிரி இருக்குது. மாதிரி என்ன அவனே தான். இந்த பாரு நீ அங்க இங்க கூட்டிட்டு அழைச்சிட்டு அப்புறம் சம்பளம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. டேய் என்னடா பொருளை காட்டி காட்டி கூலி கேக்குற? நான் ஒன்னும் பொருளை காட்டி கேட்கல, நியாயத்தான் பேசுறேன். பொருளை டிக்கில வச்சுக்கிட்டு பொத்திக்கிட்டு வாடா. என்ன போன மச்சான் திரும்பி வந்தா கோமணத்தோடன்னு படுத்துக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பாம்பு மேல பெருமாள் நிஷ்டையில படுத்திருக்கிற மாதிரி இப்படி பைக் மேல படுத்துட்டு இருக்க நீ? ஆமா யார நோக்கி மாப்பிள்ள தவ இருக்கிற? என்ன நீ அந்த பொண்ணு அப்படியே கனவுல கட்டி பிடிக்கிற மாதிரி தவ இருந்தாரு. அந்த தவத்தை கலைச்சிட்டிய நல்லா இருப்பியானே? ஏய் பாத்துரா மூக்கையும் பள்ளி உடைச்சிட போற போட்டனா ஒண்ணு. ஆமா கண்ணி உள்ளூர் தானே? ஆமா. பைக்கு புதுசா இருக்கு. ஒரு 4 முறை வீட்டு முன்னால அப்படியே எப்படியே தெரிஞ்சா வெளியில வந்து பாட்டு போகுது. இதுக்கு போய் நீ ஏன்டா மாப்பிள்ள கவலைப்படுற? என்னன்னு நீ கேனதமா பேசிருக்க? தெருப்பக்கம் போக முடியாதானே இங்க வந்து தவத்துல படுத்திருக்காரு. அவன் கிடக்குறான் மாப்பிள்ள. நான் எதுக்கு இருக்கேன்? எப்பாடு பட்டாவது கூட்டு வந்து கையில ஒப்படைச்சிடுறேன். நான் இருக்கேன்ல கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறேன். அப்பமா பேசுறேன். அங்க சொந்த அப்பனே ஆட்டுக்கு மாட்டுக்கும் ஜானி அள்ளி தான் கஞ்சி குடிக்கிறான். இப்ப நாம போறதே அவன் வீட்டு வேலைக்கு. அவன் மாமனுக்கு மட்டும் தெரிஞ்சது கருப்பணசாமி கோழி இருக்கிற மாதிரி ரம்பத்தை வச்சு கழுத்து அறுத்து காவு கொடுத்துருவான். டேய் பயமுறுத்தாதரா. அவங்க அப்பா தான் என் கல்யாணத்தையே நடத்தி வச்சாரு. காசு பணம் கொடுக்கலனா கூட உடல் உழைப்பை கொடுக்கலாம்ல. என்னடா அப்படி பாக்குற? ஒண்ணு இல்ல அடி வாங்குற உடம்புல தெம்பு இருக்கான்னு பார்த்தேன். ஏய் சும்மா இருடா மாப்ள. இந்த ஊர்ல நான் எத்தனை பேருக்கு ஆப்பு வச்சிருக்கிறேன். எவனாலாவது நான் வச்ச ஆப்பு அசைக்க முடிஞ்சா? இந்த விஷயத்துல நீங்க வைக்க போற ஆப்பு அசைஞ்சதுன்னு வச்சுக்கலுங்க. அப்புறம் உங்க வாளு நசுங்கிரும். சும்மா கடடா மாப்ள. இப்ப நான் போறதே நாச்சிமுத்து வீட்டு வேலைக்கு தான். நான் எப்படியாவது அந்த பொண்ணை பார்த்து பேசி நாளைக்கு இந்த கொலைக்கரைக்கு வர சொல்லிடுறேன். நீயும் வந்துரு. ஏன்னா என்ன காவு கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டியா? இந்த பாடுறா அவன் வைக்க போற ஆப்புல பொட்டியை மட்டும் சும்மா வாடா. என்னதான் சொன்னாலும் உன்னை திருத்த முடியாது. போ எல்லாம் என் தலையெழுத்து. என்னடா சத்தம்? அது ஒண்ணும் இல்லைங்க. அங்க எங்கேயும் ஒண்ணு ஆடுது. அதான் அதுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறேன். என்னடா ஆடுது? ஐயோ கதவு ஆடுதுன்னு சொன்னங்க. அதான் அதுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறேன். கண்டிப்பா நீ என்ன பழி கொடுக்க போற நல்லாவே தெரியுது. சரி சரி சீக்கிரம் முறுக்கு. போய் யாராவது வராங்களான்னு போய் பாடுறா. போடா. போனா நீ கஷ்டப்படு. முறுக்கு முதல்ல. டேய் சொல்றத கேளுடா. போடா. சரி இஷ்டம். நீ எப்படியும் போ. இன்னைக்கு வாங்கி கட்டுறது உறுதி. போ. யாரு வர்றதா பார்க்க சொன்னாரு? இங்க யாரையுமே காணுமே.
டேய் என்னடா பண்றீங்க? சத்தம் போடாதீங்க அண்ணன், யாராவது வர்றாருன்னு பார்க்க சொன்னேன். ஐயோ போட்டு விட்டானே. அது ஒண்ணும் இல்லைங்க, யாராவது வந்து அவன்கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஆணி வாங்கிட்டோன்னு சொன்னங்க. அதை சொல்றேன். ஆணி தான் காலையில வாங்கிட்டு வந்தேன்ல. டேய் டேய் டேய், ரெண்டு பேர் பேசுற பேச்சு முழிக்கிற மொழி ஒன்னும் சரியில்லை. ஏதோ தகுதத்தம் பண்ற மாதிரி தெரியுது. ஒழுங்கா வேலையை மட்டும் பாருங்க. என்னமோ திட்டம் போட்டு செயல்படுறானுங்க. கீழே மாட்டி விட்டுருவ போல இருக்க. இதுக்கு தான் உன்னை கூலி கொடுத்து கூட்டு வந்தனாடா. கூலியை கொடுத்து சூனியம் வைக்கிற கதை என்னடா திருதுன்னு முழிக்கிறீங்க? எங்கடா ஐயோ, இங்க தானங்க வர சொன்னேன். அந்த புறம்போக்கு எங்க போச்சுன்னு தெரியலீங்களே. நேத்து நீங்க ரெண்டு பேரும் முழிச்ச மொழியே சரியில்லடா. டேய் இவனை மொத கட்டி தொங்குறா. ஆணியா புடுங்குற ஆணி. இப்ப நான் வைக்கிறேன், நீ உனக்கு ஆணி. டேய் இவனை தலையில கட்டி தொங்க விடுறா. போயிட்டு வர்றீங்க. எங்கடா வர? அவசர கலட்டா இல்ல ஒண்ணும் போறாங்க. அப்படியே கலட்டா 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 இருக்க கலட்டானா. ஐயா மானம் போயிருமையா. அந்த கவுத்து மணிய அவன் வேட்டியில கட்டான். ஆப்பு வைக்கிறியா? ஆப்பு வச்சுட்டல. ஆப்பு ஏன் வீட்டுல வேவு வைக்கிறியா? பம்பால் மாதிரி தொங்குனா தாண்டா உண்மையை சொல்லுவீங்க. இப்ப சொல்றியா? போடு 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 போடு. அவனை விடுங்கடா. அவனுக்கு நான் உத்தரவு உத்தரண்டா.
டேய் டேய் அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு போய் பென் வாங்கிட்டு வா. அப்பா ஆ அக்காவுக்கு பேனா வாங்கணுமா, காசு கொடுப்பா. நான் யாரு? இந்த வீட்டோட மாப்பிள்ள. ஐயோ ஆரம்பிச்சிட்டாரா? இங்க வெறும் பாக்கெட் மட்டும் தான் இருக்கு, பணம்லாம் அங்க இருக்கு. டேய் வாடா, இந்த போய் வாங்கிட்டு வந்து கொடு. ஏன்டா இவன் இப்படி வரான்? ஒரு மாசமா மோகினி போய் பிடிச்சிச்சுடா அவனுக்கு. ராஜனும் சுரேஷ் எங்கடா? ரமேஷ் வீட்டில் இருப்பாங்கடா. டேய் இங்க என்னடா பண்றீங்க? இந்த சிடுமூஞ்சி எங்ககிட்ட விட்டு இவன் தொலை தாங்க முடியலடா. டேய் ஐயோ வாங்கடா. டேய் ஏன்டா இவன் இப்படி இருக்கிறான்? அது அவன் ஆளை பார்த்து ஒரு மாசம் இருக்கும்ல, அதான் அவன் இப்படி இருக்கான் போல. ஏய் அவன் மாமனை பத்தி தெரியும்ல, ஜாக்கிரதடா. டேய் அதுக்காக இவனை அப்படியே விட்டுறதா? இவன் ஒரு முந்திரி கொட்டை, அதுக்காக தானே நம்ம எல்லாம் வந்திருக்கோம். இப்ப இவனையும் அவளையே தனிமையில சந்திக்க வைக்கணும், அவ்வளவுதானடா. மாப்பிள ஒரு லெட்டர் எழுதுடா. என்னடா இதுவா லெட்ரு? பத்திரிக்கை அடிச்சு பந்தல் போடுறதுக்கு முன்னாடி பாய போட்டுற போறடா. டேய் அங்க பாரு அவன் மச்சான் வரான். ஏய் சீனு பேனா குடுறா. இந்தா தம்பி வாடா 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 வாடா. எத்தனாவது படிக்கிற? 6th. அடேங்கப்பா, டேய் கேப்ல கெடா வெட்டுறான்டா. ஆமாண்டா. ஏய் இந்தா இந்தா போ போ. சூப்பர் மச்சான். என்னடி இது? காப்பி. நான் எப்ப கேட்டா எப்ப கொண்டு வந்துடுறேன். இந்த வீட்டுல மாப்பிள்ளைங்கிற மரியாதையே கிடையாது. ஏங்கா நம்ம வீட்டுல ஆடு மாடுக்கெல்லாம் தவிடு புண்ணாக்கு வச்சாச்சா? வைக்கணும், மாடு ஏதோ சண்டித்தனம் பண்ணுது. ஹலோ ஏண்டி இந்த வீட்டுல ஆம்பளைனா காலையில் எந்திரிச்சு சொன்னேன், வெந்நீரை போட்டோமா, குளிக்க வச்சோமா, ஆட்டுக்கால் பாயா வச்சு அதுல 5-6 இட்லி போட்டு ஊட்டி வச்சோமான்னு இல்லாம எல்லா வேலையும் என்னையே செய்ய சொல்றியா? ஏய் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? இல்ல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இத பார், இனிமேல் இந்த வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம். என்ன போய் ஆட்டுக்கு மாட்டுக்கு தண்ணி வைக்க சொல்றேன்? என்ன சத்தம்? வந்துட்டாரு உன் மச்சான். அது வந்து குடிக்க லட்சுமி கிட்ட தண்ணி கேட்டேன், பூஸ்டே கொண்டு வந்து கொடுத்துருச்சு. உங்க குடும்பத்துல தான் எல்லாருக்கும் என் மேல எவ்வளவு பாசம், அதை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். அதானே புள்ள பூச்சிக்கு எப்படா கொடுக்கு முளைச்சதுன்னு பார்த்தேன். கொடுக்கா? அது அப்பப்போ ஒட்ட விட்டுறீங்களே, அப்புறம் எங்க முளைக்கிறது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டுமா. என்னையா அது? தப்பு பண்ணா ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தவிடு புண்ணாக்கு வைக்கணும்ல, அதான் தயாராகிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாப்பிள, போய் அந்த கணக்கு நோட்டு எடுத்துட்டு வாங்க. சரிங்க மாமா. மாமா போட்டோம், ராத்திரி வச்சுக்கிறேன் உனக்கு. இந்தாக்கா பேனா. ஏன்டா இவ்வளோ நேரம்? அந்த வானர பசங்க பேனா வாங்கி ஏதோ நோண்டிட்டு இருந்தாங்கக்கா. வானர பசங்களா? இந்தாங்க மாமா. உட்காருங்க, நான் சொல்றதை எழுதுங்க. என்னையா பேனா? சரியான மாங்க நீ. ஏய் அந்த பேனா கொடு. இந்தாங்கப்பா. ஐயோ வாழைத்தார் 60, மாவடு 30. யோ என்னையா பண்ற? மாமா நிப்பு மக்கர் பண்ணுது. என்ன வெளிய கருப்பா இருக்கு, உள்ள வெள்ளையா இருக்கு. ஏய் கேள்வி. நிலவே, கருமேகம் மறைக்கிறது, எப்போது வெளியே வருவாய்?
காலையிலேயே குரங்கு கொறிச்சிட்டு வருது பாரு. மச்சான் இந்தா சீப்பா மச்சான் உனக்கு போடா மச்சான் உனக்கு உனக்கு மச்சான் போட்டனா போங்கடா. எப்ப பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கிறது. டே மச்சான், நம்ம பேனலை வச்ச வெடி வெடிச்சு பச்சை கொடி காட்டிடுச்சு. அங்க பேர் வண்டி இன்னும் வேகமா வருது. ஊர்ல பொம்பளைங்களே பார்த்தது இல்லையா? கண்ணன் நோண்டிடுவ நோண்டி. டேய் மச்சான், மோகனியா தெரிஞ்சா இப்ப காளியா மாறிட்டாளேடா. என்னடா எலும்பா அவன் காத்தி ஏதோ கடிக்கிற? ஏய் கருங்குருங்க, என்ன கண்ணை உருட்டி உருட்டி முழிக்கிற? உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையாடா? பார்த்து பேசு. அப்படிதானே பேசுறோம். பணம் கூட தலையா? மூஞ்சிய பாரு, கண்ணை பாரு, முழிய பாரு, மூக்க பாரு. இவ இப்பவே உன்னை இந்த உரி உரிக்கிறாளே, இவ உனக்கு தேவைதானா? என்னடா சொன்ன? உங்களா இருங்கடா. இனிமேல் தான் என்ன பத்தி புரிஞ்சுக்க போற. வாடி போலாம். அவளாடா பைத்தியம், அவ காரிய பைத்தியம். டேய் ஜானிக்குள்ள சாக்லேட்டா? ஆமாண்டா. டேய் நீ கோடு போட்டா ஒரு ரோடே போட்டுருவா போறடா. நாளை மாலை ஏரிக்கரைக்கு வரும். ஏண்டி லூசாடி நீயே? அவங்க மேல எதுக்கடி சாணி எடுத்து அடிச்சு வந்த? என்ன பார்த்து சிரிச்சாங்க, அதனால சாணி அடிச்சேன். அதுக்கு என்னங்கறீங்க இப்போ? ஏய் சரி விடு, ஏதோ சின்ன புள்ள தெரியாம பண்ணிட்டா, அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு. எது பெருசு? அவங்க பதிலுக்கு இவ மேல சாணியை கொண்டாந்து அடிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? இவ மாமனங்களுக்கு நான் இல்ல பதில் சொல்லியாகணும். நீங்க என் பின்னாடி வந்து வந்துக்கிறீங்க, நான் இல்ல அவங்க கிட்ட மல்லு கட்டிட்டு கிடக்கணும். கோயிலுக்கு போனமா வந்தமான்னு இருக்க மாட்டாம தோதோ வெள்ளத்தை திங்கிற எறும்பை என் பணத்தை கொஞ்சம் சொரண்டேன்னு ஊருக்குள்ள போய் வம்பு எடுத்துட்டு வந்திருக்கேடி. சரி விடு, சின்ன பொண்ணு ரொம்ப திட்டாத, பயந்துட போறா. மாப்ள மாமா, என் வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க கூட ஒருத்தையும் வரமாட்டான்னு இந்த ஊர்க்கார பயலுக்கு சொன்னாங்க. அட நமக்கு தான் கூட பிறந்த ஒருத்தி இருக்காளே, அவ விதத்துல பிறக்கிறது பொண்ணா இருந்தா வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க ஒருத்தி வருவா. நாமளும் இந்த ஊருக்குள்ள மீசையை முறுக்கிட்டாளையிலான்னு ஒரு சின்ன ஆசைதான். கல்யாணம் முடிஞ்சோடனே என் தங்கச்சி உன் வீட்டுக்கு அனுப்பியிருந்தா நீர் என்ன பண்ணிருப்பீரு? என் தங்கச்சி மகளை உன் சொந்தக்கார பையனுக்காக கட்டி வச்சிருப்பீரு. அது சரிப்படாது. அதனால தான் உம்மை என் வீட்டோட மருமகனாக்கி உங்களுக்கு பிறந்த என் மருமகளை பொத்தி பொத்தி வளர்க்குறியா. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். வர சித்திரை மாசம் என் தம்பி அண்ணாமலைக்கு கல்யாணம். பொண்ணு ஓ மக சுவாதிதான். நான் நினைச்சது நடக்கணும். இதுல ஏதாவது குளறுபடி வந்துச்சு 3 பேரையும் வெட்டி சமாதி கட்டிடுவேன். ஆமா, என் குணம் தெரியாம கூத்தாடுறீங்களோ? படம் அடிச்சுக்கிட்டு
நிலவே கருமேகம் உன்னை மறைக்கிறது, எப்போது வெளியே வருவாய்? சாக்லேட் லெட்டர் படி ஏரிக்கரைக்கு வர வேண்டாம், மாமாவால் ஆபத்து. இதுக்கு நாம தான் ஒரு முடிவு கட்டணும். டேய், இதுக்கு மேலடா அவங்க வரப்போறா, வா போலாம். ஏய் இரா, அங்க பாரு லெட்ரு. என்னடா? நாளை ஐயனார் கோவிலுக்கு வரவும், நிரந்தரமாக இந்த ஊரை விட்டு பிரிவோம். நீங்க கொடுத்த பணத்துக்கு தானே கணக்கு? இல்லப்பா, நான் உங்ககிட்ட 1000 ரூபா கொடுத்ததுக்கு 800 ரூபா தான் கணக்கு காட்டியிருக்கேன். 200 ரூபா குறையுத. என்ன வாங்கினேன்? நான் வேற ஒன்றும் வாங்கலண்ணே. வாங்கிட்டு பேலன்ஸ் அப்படியே தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். பர்ஸ் எங்க வச்சேன்? யோ, என்ன இவன் பைய தூக்கி தோல்ல தொக்கு போட்டு போயிட்டு இருக்கான்? அதானே தெரியல. இங்கதான் போட்டோ உடைச்சான் பாரு. அவர் பேரை கெடுக்கிறதுக்கே வந்து சேர்ந்துருக்கான். வந்திருக்கோம். அவங்க மாமா மொத்தமா நம்மள மூட்டை கட்டி அனுப்ப போறான். அவ பாட்டு நம்மள இங்க வர சொல்லிட்டா. அவ இங்க வருவாளா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல மச்சான். ஐயனாரோட அருவாளை பார்த்தாலே பயமா இருக்கு. ஏய் சும்மா இருடா, ஏற்கனவே அவன் கலங்கி போய் நிக்கிறான். மாமங்கார வரான். மச்சான் சக்சஸ்டா. என்ன பயந்துட்டியா? மனசால 2 பேரும் ஒன்னாயிட்டீங்க. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதான் சரின்னு என் மனசுக்கு பட்டது. இந்த ஊர் பொம்பளைங்களால எங்க அண்ணன் மனசுக்கு ஏற்பட்ட புழுக்கத்தால எங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்க ஆசைப்பட்டாரு. ஆனா இவன் நான் தூக்கி வளர்த்த பொண்ணு. இவன் மேல எனக்கு பாசம் அதிகம். ஆனா ஆசை இல்லை. எங்க அண்ணனோட மனக்கோட்டையை உடைச்சிட்டு தான் இவளை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க பக்கத்தோட யாரும் இல்ல, இந்த ஐயனார் தான் சாட்சி. ஊருக்கு மட்டும் இவர் காவல் தெய்வம் இல்ல, இனி உங்களுக்கு நல்லா இருங்க, எழுந்துருங்க. மதுரைக்கு போய் இந்த அட்ரஸ் உள்ள என் நண்பனை பாருங்க. அவன் உங்களுக்கு வேண்டிய உதவி செய்வான். நல்லா இருக்கு. அழாதம்மா. டேய் மச்சான், வாடா இங்க இருந்து சீக்கிரமா போயிடலாம். அவங்க மாமா ஆளுங்க தேடிட்டு வர போறாங்கடா.
அங்கிட்டு இருக்கிற முள்ளெல்லாம் வெட்டி போட்டுரு. 2 ஆளை வேணாலும் வச்சுக்க. சாயந்தரத்துக்குள்ள வேலை முடிச்சிடணும். ஊராத்தையும் வெட்டி சரி பண்ணம்பா. பக்கத்துல இருந்து வேலை வாங்க. என்ன யோ கணக்கு அட பாவி, எங்க அண்ணன் தலை நிமிர்ந்து நிக்கிறவரை தலைகுனிய வச்சிட்டியேடா. நீ வேலைங்க வியாடா. இருத்தா என்னன்னு சொல்லு. பாவி பொண்ணா, அந்த அனாதை பையன் கூட சொல்லிட்டு பேசுதா. யோ கணக்கு எங்கடா இந்த புள்ளைய அனுப்பி வச்ச? சொல்லுடா. போடு. அப்பதான் நீ உண்மையை சொல்லுவான். எங்கடா இந்த பொண்ணை அனுப்பி வச்ச? சொல்லுடா. எங்கடா அனுப்பி வச்சாங்களா? சொல்லுடா. சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடா. அட ஏய் நிறுத்துங்கப்பா. விடுங்க விடுங்க. இங்க சொல்றடா விடுங்க. சொன்னா கேளுங்க. விடுங்கப்பா. அட விடுங்கறல. என்னப்பா இது? நான் போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். நீ போக்கா. சொன்னா கேளுங்க. போக்காங்கறல. உன்னை நான் தேடி பிடிச்சு கொண்டு வரேன். போக்கா. ஏய் விடு. போடனா போடா. போடா. எதுக்கு அடிக்கிறாங்க? ஏன் அடிக்கிறாங்கன்னு புரியலடா. வாடா. சீக்கிரம் வாடா. ஏய் முட்டி வலிக்குதுடா. வாங்கடா. இதுக்கு மேல முடியாதுடா. இது வரைக்கும் எங்களோட வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா மாப்பிள்ள. நாங்கள் இப்படியே பஸ் பிடிச்சி மதுரைக்கு போய்டுறோம். எங்களால் உங்கள் படிப்பு கிட தேவையில்லை. நீங்கள் எப்படியே ஊருக்கு போங்கடா. என்னடா மாப்பிள்ள இப்படி பிரிச்சு பேசுற? மதுரை வரைக்கும் வரோண்டா. வரானா மாப்பிள்ள, கிளம்புங்க. மச்சான் பாத்துக்கடா. மச்சான் கவலைப்படாதடா, நாங்களா இருக்கோம். ஆல் தி பெஸ்ட் மச்சான். பெரிய தம்பி, பெரிய தம்பி, பெரிய தம்பி, இங்கதான் இருக்கீங்களா? என்னாச்சு தம்பி? நம்ம மகேஷ் நாச்சியப்பன் தங்கச்சி மாலை கூட்டிட்டு ஓடி போச்சான். அதை கேட்ட நாச்சியப்பன் அருவா கம்பெல்லாம் எடுத்துட்டு ஆளுகளை திரட்டி துரத்திட்டு போறான் தம்பி. நீ சொல்றீங்க? ஆமா தம்பி, நீங்க தோப்புக்கு போயிருந்தப்ப ஒரு பையில இதையும் எடுத்துட்டு வெளியே போச்சு. மகேஷ் எங்கப்பா போறேன்னு, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன், வரதுக்கு 4 நாள் ஆகுன்னு சொல்லிட்டு போறான்பா. அவசரப்பட்டுட்டானே. ஏய், எமன் கண்ணுக்கு தப்புனாலும் என் கண்ணுக்கு தப்ப முடியாதா? கர்ப்பியா, இன்னைக்கு உன் கதையை முடிச்சிடுறேன்டா. நீ தூக்கி வெல்தவனா கர்ப்பியா? ஓடவா பாக்குறேன். ஐயோ வந்துடா. ஐயோ வாடா, மாமா அங்க வந்துட போறாங்க. சீக்கிரம் போலாம். இந்த போட்டோ எப்படி இவன் கையில? போட்டும் போட்டும். என்னது ஓம் பையனா? ஆமாடா. என்ன பண்ண சொல்லு. அப்ப இவ யாருடா? அவன் யாரு? சொல்றா. உன்னால கெடுக்கப்பட்டு பைத்தியமான லாவண்யா பத்த ஓம் புள்ள. அடப்பாவி, நான் பெத்த பிள்ளையவே எனக்கு எதிரியா வளர்த்துட்டியடா. நீ ஒரு மிருகம். மிருகமா இருக்கவன்கிட்ட அவனை கொடுத்துருந்தா உன்ன மாதிரியே மிருகமா தான் வளர்த்துருப்ப. இந்த ஊருக்கு இன்னொரு நாச்சி முத்து தேவையில்லைன்னு தான் அவனை நானே வளர்த்தேன். சரி இப்ப சொல்லு. கொஞ்சம் தவறி இருந்தா வீசின அருவாளுக்கு அவன் பலியா இருப்பான். போட்டா விட்டுட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான்.
சொல்லுடா, என்னதான் நடந்துச்சு? என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குடா. டேய் என் மவன் எனக்கு வேணும்டா. டேய் சொல்லுடா, இந்த ஊருக்கு முன்னாடி நானும் குடும்பமா வாழணும். சொல்லுடா, சொல்லு, எங்க இருக்க அவன்? நானும் 20 வருஷமா அவளை தான் தேடிட்டு இருக்கேன். டேய் என்னடா சொல்ற? நீ ஜெயிலுக்கு போன, அவ என்னை விட்டு போனா. ஏய் கிழவி, உன் பேர ஊர்ல இருந்து வந்திருக்காராமே, என்கிட்ட சொல்லவே இல்ல. சொன்னா என் முந்தனையில முடிஞ்சு வச்சிருவேன்னு உனக்கு பயமா? என் சக்களத்தி வஞ்சர மீன் ஆக்கி போட்டு என் பேரனை வளைச்சு போலான்னு பாக்குறியா? யார் அது? அது நம்ம ஒரு டீச்சரு. அப்படியா? நம்ம கீழே வீட்டுல தான் குடியிருக்கு. இங்க பாட்டி தனியா இருக்கும் இல்லையா, அதான் அப்பப்ப கூட வந்து ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கு. பாட்டிக்கு அவன் மேல ரொம்ப உசுரியா, ஆனா சமையல் சும்மா சூப்பரா சமைப்பாயா. அடியாத்தி, இப்படி ஒரு நினைப்பா உனக்கு? சீமையில இருந்து வந்தாலும் பாத்தியா? சிக்க மாட்டா இந்த லாவண்யா. உன் பேரனுக்கு சொரணை இல்லைன்னா சொல்லு, உப்பு கொஞ்சம் தூக்கலாவே போடுறேன். இன்னைக்கு சாப்பிட தானே போறேன். உப்பு தூக்கலா இருக்கா இல்ல? சாப்பிட்டு தான் பாரு, உனக்கே பிடிக்கும். ஆஹா, இனிமே நாம சொல்றது காதுல ஏறாது. மறைந்திருந்து பார்க்கும் பாண்டியா. இது வேறயா? சூப்பர்யா. அடடடடடடா. ஏன்னா அவளை நினைச்சு உரல் அடிச்ச மாதிரி இருக்குண்ணே. நான் எவ்வளோடா நினைச்சேன்? அப்படி சொல்லலண்ணே. அவளு இருக்குல்ல அவளு, அதை நினைச்சு உரல் இருக்குல்ல உரல், அதை இடிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னேன். நீ உதட்ட கடிச்சிட்டு சொல்லுறத பார்த்தா எப்பா போடா. ஆமாடா, இந்த டிவியில காதல் பாட்டு, கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் பாக்குறதுல எனக்கும் ஒரு ஆசைதான். நல்ல குட்ட பாவாடை கட்டின பட்டணத்து குட்டியா பார்த்து தொட்டு அனுபவிக்கணும்னு ஒரு ஆசைதான். அட என்னண்ணா நீ, டிவிக்கே இப்படின்னா நேர்ல கெட்டச்சுது. அங்க என்னடா முணுமுணுக்குற? இல்லண்ணே, உங்க கெட்டப்ப மாத்தி செட்டப்பா சுத்தினோம்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஜோடி கிடைக்கும்ண்ணே. பாட்டி, சோப்ப காணோம், எடுத்துட்டு பாட்டி. கொண்டு வரேன்ப்பா. பாட்டி, பாட்டியில நான் தான் ராவெல்லாம் அச்சச்சுன்னு தும்மிட்டு இருந்தீங்க. சளி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சுடுதண்ணி வச்சு தைலம் கலந்து கொண்டு வந்திருக்கேன். சூடா உடம்புல ஊத்திக்கங்க. ஆள் யாருன்னு பாத்துட்டேன். ஐயோ, பாத்துட்டாளே. ஏங்க, நீங்க வச்சு கொடுத்த சுடுதண்ணிய உடம்புல ஊத்துன உடனே உடம்பெல்லாம் சும்மா ஆயிப்போச்சு. எவ சுடு தண்ணி வச்சு கொடுத்தவ அவளை செருப்பால அடிக்கணும். ஐயோ, பாட்டியா? எவ சுடு தண்ணி வச்சு கொடுத்திருப்பா? நீயா வச்சு கொடுத்த? அடியே பாபாடை தாவணியில் பார்த்த உருவமாயுது, நீலாடை பூத்து வர போட்ட பருவமா. வீட்டுல தாப்பா வச்சுக்கிச்சு சரி பண்றான்னு சொன்னா அதை விட்டுட்டு கோயிலை சுத்திட்டு இருக்க பொண்ணு முன்னாடி பூ போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா. டேய், பொண்ணு பிடிச்சிருந்தா அவங்க அப்பாட்ட போய் கேட்க வேண்டியதானே? பொண்ணை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறானே. அப்படியா? பொழப்பு தலைப்பா ஒழுங்கா பாரு, எல்லாம் தேடி வந்து பொண்ணை கொடுப்பாங்க. பொழப்பு தலைப்பா அதெல்லாம் நமக்கு வேலை கேட்காது. நம்ம வழி எப்பயுமே குறுக்கு வழிதான். சந்திரனை ராகு பாக்குறான், ராகு கேத பாக்குறான், கேது புதனை பாக்குறான், புதன் சூரியனை பாக்குறான். எவன் எவனை பார்த்தா எனக்கு என்ன?
குத்தாலத்து குருசாமி வைத்தியம் ஒரு பார்க்க மாட்டாரு. உங்களை தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னத்த பார்க்க? குத்தாலத்தில் உள்ள மூலிகையை எல்லாம் புடுங்கி அரைச்சி மருந்தாக்கி ஒரு டப்பாயில அடைச்சு பித்து பிடிச்சதுல இருந்து பிள்ளை வைக்க முடியாம கிடக்கா அவனுக்கு எல்லாம் மருந்து கொடுக்க. ஆனா என்ன வந்து பார்க்க மாட்டான். அத என்னன்னு கேட்டா அவன் இவனை பார்க்க இவன் அவனை பார்க்க சொன்னதே சொல்லிட்டு இருக்க. இது எனக்கு தேவையா? இந்த வைத்தியர் வீட்டுல ஆளக்கணம் எங்க போயிருப்பாரு? இங்க இருக்காரு. இந்த விளங்காத அங்க எதுக்கு வரா? மாமா வசமா மாட்டிக்கிட்டாரு. அது அவர்கிட்ட ஏன் கேக்குறீங்க? என்கிட்ட கேளுங்க மாமா. அந்த டப்புல அடிச்சுவிட தெரியுமா? யார பாத்திர மாமாங்க? உங்க ஆத்தா கூட ஒட்டிக்கிட்டா பிறந்த? ஆத்தா கூட ஒட்டின்னு பிறந்தாதான் மாமாவா? ஒத்த பொண்ணை பெத்து வச்சிருக்க. வேற யாருக்காவது கட்டி கொடுத்து மாமாவா வரத விட அந்த பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்து மாமாவாயிடு. இல்ல என்னமோ கடையில ஜாமாங்க மாதிரி பொண்ணு கேட்க. 15 வருஷமா பிள்ளை இல்லாம வெறும் வயித்துல பேர் விட்டு திருச்செந்தூர் முருகனுக்கு காவடி எடுத்து 5000 ரூபாய் செலவழிச்சு காது குத்தி 15 கிடா வெட்டி பிரியாணி செஞ்சு போட்டு பிறந்த பிள்ளை. அந்த பிள்ளை ஈஸியா கேக்குறீ. சரி கோவப்படாத. நான் என்னத்த கேட்டேன்? உன் பொண்ணு தானே கேட்டேன். பாருங்கயா அவன் என்ன சொல்லாம முதல்ல ஒரு பொண்டாட்டி கட்டி அவளுக்கு 3 ஆம்பளை பேக்க ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு தவமிருந்து பெத்தெடுத்த அந்த பிள்ளை கேட்க. கோவப்படாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. உங்க வைத்தியம் இந்த ஊர்ல நிலைக்கணும்னா வேப்பலையும் விபூதியும் கொடுத்து உங்க பொழப்பையே கெடுக்கிற அந்த பூசாரி இந்த ஊரை விட்டு ஓடணும். அது என்னால மட்டும் தான் முடியும். நீ சொல்லுத வார்த்தையை கேட்டாலே காதுல நெய் ஒடிஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னா பூசாரி காலில் விடுவானா? இல்ல அது உன்னையில முடியுமா? முடியுமாவா? முடிஞ்சா என்ன தர? உனக்கு என்ன வேணும்? உன் பொண்ணுதான். உங்க பார்வைப்பட்டா பித்தவாந்தி கூட மத்தவாந்தி ஆயிடுமாமே. எவ்வளவு சொன்னா? உங்க பொண்ணுதான். வைத்தறியா ஏன் கோவப்படுறீங்க? ஒன்ன இழந்தாத்தான் ஒன்னு அடைய முடியும். என்ன கேட்டான்? பொண்ணை கேக்குறான். பொண்ணை கொடுத்துருங்க. இந்த ஊர் பூசாரிய விரட்டி விட்டுட்டு ஊர்க்காரங்களை பூரா உங்க காலில் வந்து விழ வச்சிருவேன். ஆனா சொன்னதை செய்வேன். முதல்ல பூசாரி விரட்டட்டும், அப்புறம் பிள்ளை கட்டி விடுங்க. என்ன இன்னும் காணோம்? காலையில வெண்ணி வச்சு கொடுத்து உசுப்பேத்தி விட்டு போயிடுச்சு. டீச்சர், ஒரு நிமிஷம். சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களை பத்தி எங்க பாட்டி ரொம்ப பெருமையா பேசுனாங்க. தான் பெத்த பொண்ணு கூட அப்படி கவனிச்சுக்கிட்டது இல்லைன்னு. எனக்கு வயசானவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன மாதிரி ஆளுலாம் உங்களுக்கு பிடிக்காதா? சிச்சி, நான் அப்படி சொல்லல. பாட்டி மாதிரி பெரியவங்கள சொன்னேன். கொஞ்சம் நில்லுங்க. ஒரு சின்ன சந்தேகம். பார்த்தா டவுன் டீச்சர் மாதிரி இருக்கீங்க. இந்த கிராமத்துக்கு எப்படி? இப்ப என்னை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? என்னோட சொந்த ஊர் விருதுநகர். அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. மதுரையில இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல அம்மா நர்ஸா வேலை பாக்குறாங்க. அங்க இருக்கிற ஸ்கூல்ல தான் நானும் டீச்சரா வேலை பார்த்தேன். அங்க இருக்கிற ஹெட் மாஸ்டருக்கு ஏதோ ஒரு ஈகோ என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க மாட்டி விட்டுட்டாரு. அந்த ஊரு மனுஷங்களால என் மனசுல ஏற்பட்ட காயம் இந்த கிராமத்து ஜனங்க காட்டுற அன்பால தான் மாறி போயிடுச்சு. அதுக்கு முக்கிய காரணமே உங்க பாட்டி தான். வரேங்க. செல்லாத்தா நீ வந்து சொல்லாத்தா, இங்க வந்து இருக்கும் மக்கா மனசுல என்ன இருக்குன்னு சொல்லாத்தா. நில்லாத்தா, என் நாவல வந்து நில்லாத்தா, அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு சொல்லாத்தா. முடியா இந்த எல்லைய கோட்டை கட்டி காத்துக்கடா. கண்டது கிடையாது உள்ள புந்திர போது கோட்டை கட்டி காத்துக்கடா. வட்ட புட்டுக்காரி, பச்சை சேலக்காரி, வடகர ஊருக்காரி, ஜோடியா நீயும் வந்து நில்லு தாயி. சாமி, என் ஊரை கரெக்டா சொல்லிவிட்டீங்களே. வாயா. ஏண்டா நீ சொன்னது வாதா? கரெக்டா சொல்லிவிட்டானா?
ஜாதி சாரம் காசு பணம் 1000 இருந்தோம் மனசுல நிம்மதி இல்லாம பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையேன்னு மன கஷ்டத்தோட வந்து நிக்கிறியே. கட்டின புருஷனை வீட்டுல விட்டுப்புட்டு பக்கத்து வீட்டுக்காரனோட வந்து நிக்கிறியே தாயி. ஐயா விடுதாயே, ஆதி அந்தம்லாம் அந்த சாமி புட்டு புட்டு வைக்கிறாரு. என்ன ஆளை விடு, நான் கிளம்புறேன். வீட்டுக்கு போனா செருப்படிதான். நம்ம ஊருக்காரன் எவனும் பார்க்கல. சரியா சொல்லிட்டேனடா? ஆமாமா. இந்த பார், இருக்கிறவனை விட்டுவிட்டு இடையில வந்தவங்க கூட வந்தா இப்படிதான் இடையில விட்டுட்டு போவான், தெரிஞ்சுக்க. இந்தா வர்ற தை மாசம் உன் பொண்ணுக்கு கல்யாணம். கல்யாணம் முடிஞ்ச உடனே ஆத்தாளுக்கு ஒட்டியானம் பண்ணி போட்டுரு. தையக்குள்ள என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தாக்கா சாமிக்கு வெளியில ஒட்டியானம் பண்ணி போடுறேங்க சாமி. அப்படி இதை நல்லபடியா முடிக்கணும். என்னடா போலீஸ் வருது? குறி கேட்க வந்த பொண்ணு மேல கையை வச்சிட்டியா? அட பாவி. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்னடா கும்புறஞ்சாமி கும்பிடுறியா சாமி? ஒருத்த 3 நாளா மாட்டக்கான சொல்லி ஏன் உயிரை புடுக்குறியா சாமி? மாட்டை காணமா? அந்த மாட்டை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா மாட்டுக்காரன் மாடை ஒப்பச்சிட்டு அந்த மாடை கலவண்டியா பாருங்க. அவன் மண்டையா பொழந்து பொங்க வைக்காம விட மாட்டேன் சாமி, பொங்க வைக்காம விட மாட்டேன். இந்த புடி என்னடா மாட்டை காணாங்கிறான்? நீ சொல்லித்தானே என் மாட்டை எடப்பாடியில வித்துட்டு வந்தேன். அந்த கருப்பு சேவல மாடா என்ன கண்ணில் வீதி அடிச்சு விட்டு காது கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் சமாளிக்கிறேன். எடப்பாடி 3ஆம் தெரு 10ஆம் நம்பர் வீட்டுக்கு பின்னால புங்க மர நிழல்ல மாடு படுத்து இருக்கு, போய் பிடிச்சிக்க. புடிச்சுக்கிறேன் சாமி, நான் வந்து வச்சுக்கிறேன். என்னடா வந்து வச்சுக்கிறேன்டா? ஏய் எல்லாம் உன்னால் வந்ததுடா. கமல்ஹாசன் படத்துக்கு கூட்டு போக சொன்னேன், கேட்டியா? அதில் வர காதல் காட்சி கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அந்த படத்தை பார்த்து போட்டு எவனும் நம்மளை காதலிக்க மாட்டாங்கன்னு ஏகத்தில் இருக்காரா? ஏன்டா எரியறதுல எண்ணெய் ஊத்துறீங்க? நானும் வெள்ளை வெட்டி கட்டி தான் பாக்குறேன், சோப்பு சட்டை போட்டு தான் பாக்குறேன், சந்தன அத்தரன் பூரா பூசிக்கிறேன். ஒருத்தையும் வளைக்க முடியலையாடா? டேய் என் மூஞ்சில அப்படி என்னதான்டா இல்ல? அண்ணே நீங்க சிங்க முகம் பார்த்தா மட்டும் வேலைக்கு ஆகாது. மோகன பருவ பார்க்கணும்னு அப்போதானே தெரியும். மோகன பார்வையா? ராத்திரி படுத்தா தூக்கமே வரமாட்டேதுடா. பிறண்டு படுத்துக்கிட்டே இருக்கேன். மனசே சரியில்லடா. டேய் இந்தடா குடு சரக்கு வாங்கிட்டு வாடா. எந்திரா. ஏய் பத்தலையா? நீ ஒளிச்ச கூட விட மாட்டாங்க. இந்த புடுறா வாங்கிட்டா போ. நாளைக்கு சுதந்திர தினம், பிள்ளைகளுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்கணும். டீச்சர் அங்க கேக்கலாம். ஓ அண்ணே என்னடா அங்க பாருன்னு பட்டாலுமே நம்மள தேடி வருதுனே. சிங்க பார்வை பார்த்து திரும்ப வச்சிடாதீங்க, மோகன பார்வை பாருங்க. டே அங்க பாரு, டே நம்மள தாண்டா பார்க்க வர்ற மாதிரி தெரியுது. வரடா டேய், பக்கத்துல வரடா. வா பக்கத்துல வா. சார் நாளைக்கு சுதந்திர தினம், நம்ம பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களுக்கு புக்ஸ் வாங்கி தரோம். உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. அடடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. இப்பதான் ஒரு பையில இருக்க பணத்தை எல்லாம் தடவை எடுத்து சரக்கு வாங்க அவங்க கிட்ட கொடுத்தாரு. அது பத்துலன்னு என் பையில இருக்கிறதையும் எடுத்து கொடுத்துட்டாரு. அண்ணனுக்கு தாராள மனசுங்க. எங்களுக்கு குடிக்க 1000 கொடுப்பாருங்க. உங்களுக்கு செய்யாம அண்ணங்கிட்ட கேளுங்க. உங்களால முடிஞ்சதை போடுங்க. ஏதோ என்னால முடிஞ்சது. போதும்பா, நீ இருக்கிற இந்த நிலைமையில பிச்சை எடுத்தாவது படிக்கிற பசங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறியே. ஓ மனசுல ஊனம் இல்லப்பா. ஒரு சிலருக்கு கையும் காலும் நல்லா இருந்தாலும் தான் சந்தோஷத்துக்காகவும் மத்தவங்க பெருமைப்படணுங்கிறதுக்காகவும் 1000 செலவு பண்றாங்க. அவங்கள விட நீ எவ்வளவோ உயர்ந்துட்டப்பா. செதஞ்சு போன மனசை சீர்படுத்த இந்த ஊர்ல ஒருத்தி கிடைச்சிட்டான்னு நினைச்சேன். சந்திப்பே ஒருத்தன் கெடுத்துட்டானே. ஏண்டா மச்சக்கால, இந்த பேய விரட்டிட்டா அள்ளி கொடுப்பாங்கன்னு சொன்னா கிள்ளி கொடுக்கற கூட ஒருத்தனே காணோம். நானும் எத்தனையோ பேய பார்த்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு பேய பார்த்தது இல்லடா. மணி 12 கால்டா. ஏய் மச்சக்கால, டேய் எங்கடா போடா? சரி போ. ஐயோ இன்னும் தனியா விட்டு. டேய் அது என்னடா பண்ற? கலக்குறியா? கலக்குறியா? வயித்த கலக்குதியா? ஐயோ அது வீட்டுல போய்க்கடா. சீக்கிரம் வாடா, பயமா இருக்கு. நாயெல்லாம் ஊழ விடுதுடா.
இரியா வரேன். நடுஜாமத்துல இருக்கிற ஊர் பேயெல்லாம் ஒன்னா கூடிற போகுது. உன் தொல்லை தாங்க முடியலையா? பாரு ராத்திரில துறைக்கு வந்துட்டு தனியா விட்டுட்டு போகாதடா, சொல்லிட்டு போடா. டேய், அங்க என்னடா தீவெட்டி மாதிரி தெரியுது? ஆமாயா, நீ துரத்தி விட்டியே பேய், அதான் உன்னை தேடி வந்துட்டு இருக்கு. என்ன தேடி எதுக்குடா வருது? ஐயோ ஐயோ, கூட்டடா, தைரியத்தை வர வச்சுக்கிறேன். அடி அடி. இப்போ என்னடா பண்றது? அப்பவே சொன்னேன் பேய்க்கு வச்ச சாராயத்தை எடுத்துட்டு வராதுன்னு. குடிச்சும் தொலைச்சுட்ட. அதை தேடிதான் வந்துட்டு இருக்கு. நீ ஆச்சு பேயாச்சு, என்னால முடியா? அழுகாத விடு. ஐயோ, இது நமக்கு புதுசா பாக்குற மாதிரி வச்சுட்டா. நீ என்னைக்கு எனக்கு அஸ்டண்டா வந்து சேர்ந்தியோ அன்னையில இருந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்குடா. அன்னைக்கு என்ன மாட்டை திருடிட்டு போலீஸுக்காரட்ட மாட்டி விட்டான். அவனுக்கு பேய் ஓட்ட நீ சுடுகாட்டு கூட்டு போய் பேய்கிட்ட மாட்டி விட்டா. இப்ப என்ன எங்கடா கூட்டி மாட்டி விட போறா? எல்லாம் உன் நல்லதுக்கு தாயா. வாயா பொத்திட்டு. வைத்தியரையா, வைத்தியரையா. காலையிலே யாரை விட்டு வரான்? உடம்பா மெரியா. யாமல கணக்க என் காதுன்னு செவடாவா இருக்கு. ஏன்னா இந்த குடும்ப கட்டுப்பாடு போய் நடந்து வருவாங்கல்ல, அதே மாதிரி நடந்து வரான். ஏன்னா முகத்துல பேரஞ்ச மாதிரி இருக்கு. பேய் தான் அரைஞ்சிருச்சு. புடிக்கிட்டு பிச்சுக்கிட்டு போகுதியா? பாவி, என் வேதனை புரியாம சிரிச்சுட்டு இருக்கு. நான் என்ன செய்ய? ஐயோ, வாழ்வு பிடிக்க பஞ்சராகி கிடக்குறையா. எதையாவது கொடுத்து அடைக்க. ஒட்டுறது நான் பஞ்சரடே வச்சிருக்கேன். சரி வா வந்து உட்காரியா. ஐயோ, இதுக்கு மேல பேதி போச்சுனா என் மூச்சு போச்சியா. கரெக்ட் குழப்ப கண்டுபிடிச்சிட்டு போருக்கு இந்த நாத்தடிக்கு. அங்க உட்காருடா. நாலு பேருக்கு வைத்தியம் பார்க்கணும். அதை நான் அடிக்காத. போ 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 போ. ஐயோ, என் நிலைமை தெரியாம புரியாம பேசியா. பூசாரி சரியா பணம் வேறனால இவ்வளவு நேரம் தாரையா. எப்படியாவது போறது நிறுத்தியா. உன் படம் எனக்கு எதுக்கு? நான் சொல்ல கேப்பியா? ஐயோ, கேக்குறேன். என்னையா செய்யணும்? நாளையில இருந்து இந்த கொலை அடிச்சு திருநாள் பொருளா அதை நிப்பாட்டிட்டு என்கிட்ட வந்து மருந்து அரைக்க வருவியா? ஐயோ, இனிமே இந்த கைனால கொலையும் அடிக்க மாட்டேன், திருநீரும் போட மாட்டேயா. உனக்கு வந்து ஒரு அவசரப்படாத. ஏண்டா அவரு குடுக்கிற மருந்து வாங்கிட்டு வா, நான் ஆத்தாங்கரைக்கு போறேன். ஐயோ, நேற்று ராத்திரி உங்ககிட்ட சிவப்பு பொட்டலம் கொடுத்தனா கருப்பு பொட்டலம் கொடுத்தனா? சிவப்பு பொட்டலம் தான் கொடுத்தீங்க. அப்படியா? அதுக்கு ஒரே மாத்து மருந்து இதுதான், பாத்துக்க. அது சரி, விபூதியும் வேப்பலையும் வச்சு ஊரையே வளைச்சு போட்டுட்டு இருந்தனா உன் காலில் விழ வச்சுட்டேன். நான் கேட்டது பொண்ணுதானே கெடுதானடா. எத்தனை சவரம் போடுவ? புள்ளையே தங்கம் தானடா. உன் பொண்ணு உனக்கு தங்கம், எனக்கு அவ பொண்டாட்டி தானே. எத்தனை சவரம் போடுவ? 20 சவரம் போடுவியா? 20? அதுக்கு நான் எங்க போவ? இருக்கவே இருக்காரு நாச்சிமுத்து, அவர்கிட்ட போய் கடன் கேளு. நாச்சிமுத்தா எல்லாம் கொலகார பாவிடா. அதெல்லாம் உடனே அடிச்சுடா தெரியுமா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். இங்க பாரு, அப்பாவுக்கு ஒரே வாரிசு நீங்க. சொத்து சுகம் நிறைய இருக்கு. நீங்க ஏன் வெளிநாட்டுக்கு போனோம்? பேசாம இங்கேயே தங்கி இருந்து அப்பாவை நம்பி இருந்த குடும்பங்களுக்கு வழிகாட்டுங்களேன். பாட்டியும் அதான் சொன்னாங்க. சரி, இங்கே இருந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, அந்த வந்துடுறேன். சாரி, என்கிட்ட நிறையவே இருக்கு. டீச்சரம்மா, பயந்துட்டியா? சும்மா விளாண்டு பார்த்தேன். என் மனசு ரொம்ப பெருசு. நேத்து நீங்க சின்னோண்டு ஒரு உண்டியல் நீட்டினீங்களா, அதுல இவ்வளத்தையும் எப்படி போறதுன்னு புரியல. ராத்திரி பூரா உட்காந்து யோசித்தேன் எப்படா கட்டி போடுறதுன்னு. அதான் கட்டோட வந்துட்டேன். ஏன்னா
நீ வச்சிருக்க உண்டியில சில்லற காசா போட்டு இந்த ஊருக்காரங்க ரொப்பி இருப்பாங்க. என்ன கூட்டி பார்த்தா ஒரு 50-100 தேரும். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இந்தா இதை வச்சுக்க, என்ன வேணாலும் வாங்கலாம். நீ விலை கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாம், ஆனா என்ன வாங்க முடியாது. என்ன சந்தைக்கு வந்த மாடு நினைச்சியா? துட்டு கொடுத்து வாங்கி உன் வீட்டு மாட்டு தொழுவத்துல என்ன கட்டி போடுறதுக்கு. இந்த ஸ்கூல் பிள்ளைங்க அன்பால கட்டி போட்டிருக்கிற வேட்டை நாய்னா கடிச்சு கொதறிடுவேன். போயா. ஏண்டா இந்த வேட்டை நாயை எப்படி கட்டி போடுறது? தட்டி கொடுத்தா கடிக்க வருது, அதானே தடவி கொடுத்தா ஊரையே கூட்டிரும் போல இருக்கு. என்ன பண்ணலாம்? பாப்போம், பாத்துலாம். வா. ஏமா உன் அம்மாவுக்கு லெட்டர் போட்டியா? மூணு இருக்கா? மௌன விரதம் இருக்காளோ என்னவோ யாருக்கு தெரியும். என்ன பாட்டி இந்த பொண்ணு போய் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லிக்கிட்டு? இந்த பொண்ணு நம்ம ஊருக்கு டீச்சரா வந்திருக்கு, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க. அதனால அவளுக்கு நம்ம ஊர் சிறுதொழில கத்து கொடுக்குறேன். உன்ன மாதிரி இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்படல, அவ பறக்கிறத விட்டுட்டு இருக்கிறதுக்கு ஆசைப்படுறா. பாட்டி சொல்லுப்பா. அப்போ பட்டணம் கிராமத்து மேல ஆசைப்படுது, கிராமம் பட்டணத்து மேல ஆசைப்படுது. ஆமா. சப்பாடா குடு. யோ பாத்தியா, உனக்கு எதிரே அவசரம் தாயா. இந்த தண்ணி குடி. என்னடி உப்பு இல்ல உரப்பு இல்ல, சாப்பாடு இப்படி இருக்கு? உப்பு உரப்பு போட்டு சாப்பிட்டீனா நீ ஒரு இடத்துல இருக்க மாட்டேயா. ஆமா, உன்னை விட்டுட்டு போயிட போறேனாக்கும். சரி சரி, சாப்பாடை கொடு. என்ன தனியா நினைச்சு வச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, பட்டணத்துல அரைகுறையா சோத்த ஆக்கி வச்சுட்டு எடுத்து போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, முடிஞ்ச பாத்திரத்தையும் கழுவி வைங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா தோள்ல பைய மாட்டிட்டு போற பொண்டாட்டிங்கள ஏக்கத்தோட பாக்குற புருஷங்க எத்தனை பேருங்க? ஓஹோ. ஆனா நம்ம கிராமத்து பொம்பளைங்க பொங்கன சோத்த புருஷன் இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்து ஆசையா அவன் வயித்தை பார்த்து பரிமாற, புருஷன் அவ முகத்தை பார்த்து பசியார. அடடா, உண்மையான அன்பே இங்கதாங்க இருக்கு. இருந்தாலும் ரொம்ப ஆழங்க. இல்ல, பொம்பளைங்க மனசை சொல்றேன். இப்ப பாருங்க, உங்க மனசுல இருக்க ஏக்கம் இந்த சந்தர்ப்பத்துல தாங்க வெளியே வருது. பத்திக்கும் போல இருக்கே. நிச்சயதார்த்தம் தான்.
நிச்சயதார்த்தம்தான். பார்வை காதல் இனிமை வழியை தொட்டாச்சு. சொல்லாமல் ஐயோ நானும் துடிச்சாச்சு. திரிவோம் வானிலுடா ஓரம் கூச்சங்களா. காதல் குயிலே கேளு கொஞ்சம் நில்லு. ஆத்தா சத்தியமா சம்மதமே சொல்லு. மாவிலை தோரணமாடும் வாசலை ஒரு நாளே. மனமானாய் காத்திருப்பேன் தனிமையிலே. மார்பினில் நான் அணைக்க வேரினில் சுளை எடுக்க. தாமரப்பூவே கொஞ்சம் சொல்லு. சம்மதமே சொல்லு. காதல் கிளியே சொல்லு. கொஞ்சம் சொல்லு. ஆத்தா சத்தியமா சம்மதமே சொல்லு. முள் மேல படுத்தா கூட பூவ போல அறிவாயோ. நிச்சயமாகும் நிச்சயதார்த்தம்தான். ஆமா நிச்சயமாகும் நிச்சயதார்த்தம்தான். ஏய் முத்து, கணக்கா புள்ளைய கூட்டுவாடா. சரியான மரமண்டையா இருப்பார் போல இருக்கு. நீ ஏன்டா என்ன பாத்துட்டு இருக்க? அவர் வீட்டு கணக்கு பிள்ளை தானே வர சொல்றாரு, நீ போடா. என்ன நக்கலா? இந்த காலத்து பசங்க எல்லாம் ரொம்ப ஷார்ப். கிளாஸ்ல அவனுங்க எங்களுக்கே பாடம் எடுத்துருவானுங்க. நீங்க கூப்பிட்டோனையே அவன் வந்துட்டான் பாத்தீங்களா? யோசிக்க வேற ஆரம்பிச்சுட்டான் அவன். அவன் மட்டும் ஊருக்குள்ள போய் தண்டோரா போட்டுட்டான். நம்ம 2 பேர் பாடும் தண்டனக்காதான். அதுக்கு முன்னாடி நாங்க டும் டும் குட்டிடுவோம்ல. நேத்து வெள்ளிக்கிழமை நீ கோயிலுக்கு வருவேன்னு தவமா காத்து கிடந்தேன். நான் மாசத்துல 5 நாளைக்கு கோயிலுக்கே வரமாட்டேன். என்ன குழப்பற? என்னது நெத்தியில கருப்பு போட்டு? நல்லா இல்ல. மாசத்துல 5 நாள் ஒன்னும் புரியலையே. சரி, எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு. உங்க பாட்டிய போய் கேளுங்க, மாசத்துல 5 நாள் ஏன் கருப்பு போட்டு வைக்கிறாங்கன்னு. அப்ப புரியும். பாட்டி, ஐயோ குழப்புறாளே. அவனங்கடா வாடா சீக்கிரம். அண்ணா சரக்கு வாங்கி தர சொல்லியிருக்காரு. அப்புறம் இல்லைன்னு சொல்லுறா. வாடா வாடா.
நாளைக்கும் நம்ம சித்தப்பா வீட்லயே பத்திரிக்கணும். கும்பிடுவோம் தம்பி. நீ என் மேல வச்சிருக்க மரியாதை நீ 2 கை எடுத்து கும்புறதுலயே தெரியுது. ஏப்பா இப்ப கல்யாணத்தானே என்கிட்ட கடை வாங்கின? ஆமா, அதுக்கு அடுத்த வாரம் உன் வீட்டுல இருந்து காயம் வைப்பேன். சரி சரி, நீ போய் ஒரு சிகரெட் பாயிண்ட் வாங்கிட்டு வா. என்ன மரியாதை நம்மள போச்சுதான். ஏ என்ன யோசிக்கிற? காசு வட்டியில கழிச்சுக்கிடுவோம். ஏ அவளை நாங்க பாத்துக்கிடுவோம், நீ போ. சொல்லேன்டா. அண்ணன் டச் அனுப்புறாரு. போங்கயா போங்கயா. ஐயோ அதெல்லாம் நாங்க இருக்கோம். மூஞ்ச பாரு. ஏமா உன் கையை பிடிச்சு இழுத்து உன் கணத்துல முத்தமா கொடுத்தேன், இப்படி சலிச்சுக்கிற? நல்ல வேலை திரும்பி துப்புனா. ஏய் உன் பொண்ணுக்கு சிரிக்க கத்து கொடு, இல்லைன்னா போறவன் புருஷன் வீட்டுல சீரழிஞ்சிட போறான். என்ன தம்பி ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு நினைச்சேன், இப்படி அபசகுணமா பேசுற? ஏ பின்ன என்னையா, அவ கல்யாணத்துக்கே காசு கொடுத்தேன்னா என்ன பார்த்து சிரிக்க மாட்டேங்கிறா? ஊர்ல கல்யாணத்துக்கு 5 பேர்ட்ட கடை வாங்கினேன், அந்த 5 பேர்ட்டையும் பல்ல காட்ட முடியுமா? அப்படி பல்ல காட்டினா அதுக்கு வேற அர்த்தம். அறிவு இருந்தா அப்படி பேசுவே நீ? என்ன பார்த்து அறிவு இருக்கான்னு கேக்குறியா? அத பார், இவ கல்யாணத்துக்கு வாங்கின கடனை வட்டியோட சாயந்தரத்துக்குள்ள தர, இல்ல அவ கழுத்துல நாளைக்கு யாரையும் தாலி கட்ட விட மாட்டேன். நாச்சு முத்து யாரு கட்டுறேன் தெரிஞ்சுக்க. அப்பா அவன் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த பணத்தை வச்சு முதல்ல கல்யாணத்தை முடிங்க. தம்பி கடவுளை நேரடியா பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம், ஆனால் நீங்க நேரடியா பார்க்க தம்பி. ஒன்றும் கவலைப்படாதே, முதல்ல கல்யாணத்தை முடிங்க. நல்லா இருக்கணும் தம்பி. நல்லா தாண்டா இருக்கேனா? என்னடா பள்ளிக்கூடம் உடலையாடா? அண்ணே பள்ளிக்கூடம் விட்டுருச்சுனே, அதோ டீச்சர் வந்துருச்சுனே பாருண்ணே. என்ன டீச்சரம்மா, என்ன கண்டு காணாம போறீங்க? இளவு காத்த கிளி மாதிரி பழம் எப்படா பழுக்கும், மடியில எப்படா விழும்னு இங்க நான் ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கேன், இப்படி கண்டும் காணாத மாதிரி போறிய? பழம் பழுத்தாலும் ஓ மடியில விழ போறது இல்ல. பழுத்தாலும் சரி பழுக்கனாலும் சரி தட்டி பறிச்சிருவோம்ல. முதல்ல மனுஷனா நடந்துக்க. ஆசைப்படுறது மத்தவங்க பொருளா இருந்தாலும் தட்டி பறிக்க நினைக்கிறது மிருக குணம். ஏய் மனுஷனை மிருகமாக்குறதே உங்களை மாதிரி பொண்ணுங்க வேண்டி. ஏதோ டவுன்கார பொண்ணாச்சே, கொஞ்சம் வித்தியாசமா பாப்போன்னு ஒரு ஆசைதான். சினிமால டிவில எல்லாம் பார்த்து ஒரே ஏக்கமா போச்சுடி. ஏ கிராமத்தான் தானே, எனக்கு ஆசை இருக்காதா? அடடா வந்துட்டான்டா. மூஞ்சியும் முகரையும் பாரு. ஏடா மூஞ்சி போறேன்ட்டு போறான், சொதப்பிட்டானே. டேய் என்னடா வந்தியா, பொண்ணை தூக்குனியா, போயிட்டேன், குழம்பு விட்டானேடா. ஏடா இந்த ஊருக்கார பொண்ணுதான் ஒருத்தையும் என்னை மதிக்க மாட்டானா? இவ என்னை அசிங்கப்படுத்திட்டாடா. ஏண்டா அவனை விட நான் கொஞ்சம் கலரா தாண்டா இருக்கேன், இப்படி பண்ணிட்டாளடா. டேய் இவளை நான் ஒரு வழி பண்ணாம விட போறது இல்லடா. என்ன நடந்து போச்சு? இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த காலத்துல பனைமரத்துக்கு சேலையை கட்டி விட்டா கூட உத்து உத்து பார்ப்பாங்க. உன்ன மாதிரி பொண்ணுங்க ரோட்ல போனா சும்மா விட்டு வைப்பாங்களா? பாக்குறவங்கள 4 பேரு மனசுக்குள்ள வச்சு புழுங்குவாங்க. நாச்சி முத்து மாதிரி ஆளுக மனசுக்குள்ள வச்சுக்க முடியாம கொட்டி தீர்த்துருவாங்க. அவங்க பேசுறத நின்னு கேட்டோம்னு வச்சுக்க வேதம் ஓத ஆரம்பிச்சிருவாங்க. அழகான பொண்ணுங்க முறைச்சு பார்த்தாலே அவங்களுக்கு அழகா தான் தெரியும். குறைச்சா குறைச்சிட்டு போறாங்கன்னு பேசாம விட்டோம்னா அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு விடு. சிலர் மனசுக்குள்ள வச்சு புழுங்குற மாதிரியும் தெரியல, கொட்டி தீக்கிற மாதிரியும் தெரியல. நீ யார சொல்ற? பொதுவாதான் சொல்றேன். துள்ளி தெரியற கோழி குஞ்சுகளை தான் சிறகுக்குள்ள வச்சு பாதுகாக்க கோழி இருந்தாலும் வம்புக்கு வர பருந்துகளை விரட்டி அடிக்க ஒரு சேவல் வேணும். அப்பா இல்லாத குறைய நான் இப்பதான் உணர்றேன். நாகரிகமா வாழணும்னு கலாச்சாரத்தை மறந்துடுறேன். அந்த ஊர் வேணாம்னு ஆச்சாரமா வாழ்றாங்களேன்னு நம்பி நான் இந்த ஊருக்கு வந்தேன். ஆனா எங்கேயும் இப்படியா? யார நம்புறது? என்ன வேடிக்கை பொருளா நினைச்சு கொச்சப்படுத்துற அவனை சுட்டரிக்க என் கண்கள்ல வலு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க அவனை தட்டி கேட்காம எங்க என்ன அழைச்சிட்டு வந்து அவனை பத்தி என்கிட்டயே தத்துவம் பேசுறீங்க. எப்படிங்க?
இன்னும் 3 மாசத்துல உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துரும். நான் சொன்னா வாக்கு தப்பாது. பணப்பெட்டியே வீடு தேடி வருது. வாங்க. இதை பாருமா, சாக்கடையிலேருந்து வெளியே வர்ற பண்ணியை பார்த்து ஒதுங்கி போகிறது பயத்தினால இல்லை. ஒன்றை கேலி பொருளாக பார்க்குற அவனோட மல்லுக்கு நிற்கிறது உன் பிரச்சனைய இந்த ஊருக்கே தண்டோரா போடுற மாதிரி ஆயிரும். இதுக்கு வேற வழி இருக்கு. வா. வாப்பா வீரபாண்டி, என்ன டீச்சர் கூட வந்திருக்க? உட்காரு. வா வா. உட்காரதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நிச்சயதார்த்தத்துக்கு முதல்ல ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்க. என்னது நிச்சயதார்த்தமா? பொண்ணு யாரு, மாப்பிள்ளை யாரு, பேர் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, விவரமா சொன்னா தானே விவரமா பார்க்க முடியும். முதல்ல ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. சித்திரை திங்கள் 20ஆம் நாள், அன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், அன்னைக்கு வச்சுக்குங்க. சித்திரை திங்கள் 20ஆம் நாள்? நான் நினைச்சதே சொல்லிட்டாரு. சித்திரை திங்கள் 20ஆம் நாள் உனக்கு சம்மதம்னா உங்க அம்மா வர சொல்லு. எங்க பாடிகிட்ட சொல்லி நம்ம 2 பேருக்கு நிச்சயத்தை வச்சுக்கலாம். அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை நாசம் பண்ணிட்டீங்களே. நீங்க விளங்க மாட்டீங்களா? நாசமா போயிருவீங்க. இது இருக்கிற வரைக்கும் ஊரே உருப்படாது. அந்த தைய நான் அப்பவே சொன்னேன். ஊர்க்காரங்க மண்டையில ஏறல, நான் என்ன செய்யறது? அடிக்க போறியா? அடா அடி. கோபத்துல சூடேறின உன் ரத்தம் குளிர்ற வரைக்கும் அடி. என்ன நீ எத்தனை அடி அடிச்சாலும் சரி, இனிமே அவ உனக்கு பொண்டாட்டி ஆகவே முடியாது. 50 வருஷம் நீ அவளோட வாழ நினைச்ச பத்தியா, அந்த வாழ்க்கைய 5 நிமிஷம் வாழ்ந்து முடிச்சிட்டா. பாவி. அதுக்காக நீங்க இந்த ஊர்க்காரங்க சேர்ந்து என்னை சாகடிக்க போறீங்களா? அடிச்சுக்கங்க. இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறீங்களா? பிடிச்சு கொடுங்க. காலம் பூரா அவளோட வாழணும்னு ஆசைப்பட்டேன், அவ ஒத்துக்கல. தம்பி, அவனை எங்க கிட்ட விடுங்க. அவனை நாங்களே அடிச்சு கொண்டு வர்றோம் தம்பி. ஆமா தம்பி, இவர் சொல்ற மாதிரி நாங்களே அடிச்சு கொண்டு வரோம். நிறுத்துக்கடா, அவனுக்கும் சட்டம் தெரியும். டேய் வீரபாண்டி, நீயா போய் போலீஸ்ல சொல்லி கூட்டு வரியா, இல்ல நானா போய் போலீஸ்ல சரண்டர் ஆவா? என்னடா சொல்ற? ஆதரவுன்னு தேடி வந்த பொண்ணை இப்படி அநியாயம் பண்ணிட்டானு படுபாவி. அட நாசமா போவ, இந்த பொண்ணை இப்படி கெடுத்து விட்டியடா. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. ஆட பாவி, நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சு கொடுத்தேன், இப்படி அநியாயமா சாந்தி முகூர்த்தமே பண்ணிட்டியாடா. ஏப்பா தம்பி, சீக்கிரமா ஆஸ்பத்திரி கூட்டு போப்பா. என்னடா நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடந்து போச்சு. வந்து குடும்ப நடத்தலான்னு பார்த்தா நல்லா இருந்த பிள்ளை இப்படி ஆக்கிட்டானே. இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சியா? ஐயா, இந்த பொண்ணை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கய்யா, சீக்கிரையா. லாவண்யா, லாவண்யா.
இன்ஸ்பெக்டர் சார், என் பேர் நாச்சிமுத்துங்க. எங்க ஊர் டீச்சர் பொண்ண நான் கெடுத்துட்டேன். அவ இப்ப மெண்டல் ஆயிட்டா. என் பேர்ல எஃப்ஐஆர் போட்டு என்ன உள்ள இல்லைங்க. யோ, என்ன ஆரியா போல டீச்சர் பேசிட்டு இருக்க? இங்க எஃப்ஐஆர் தேர்ந்து போய் 3 மாசம் ஆச்சியா? சார், எஃப்ஐஆர் இருக்கோ இல்லையோ நீங்க என் பேர்ல போடுங்க. யோ, என்ன அது? சார் உங்களா முட்டி தண்ணு சார், அப்பதான் சரியா வருவாங்க. என்ன ஆளக்கானா சார்? என்ன ஏதுன்னு விசாரி. இந்த போற சார். ஐயோ, இவ வேற ரம்ஜானுக்கு பிரியாணி சாப்பிட்டு அந்த மாதிரி வந்துட்டியா? யோ, நீ என்ன இங்க வந்து மாட்டிக்கிட்ட? அட போங்க சார், நான் அங்க இருந்தேன்னா வீட்டோட மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி விடுவாங்க. ஏன்னா அந்த ஊர் ஜனங்களுக்கு டீச்சர் மேல அவ்வளோ பாசம். அடப்பாவி, இவன் அதுக்கு மேலயா உள்ள வச்சு பிரிச்சு வச்சிருவானயா? யோ சார், அங்கனே கொஞ்சம் இருக்க சார். வாங்க. சொல்லுங்க சார். ஊருக்குள்ள போய் என்னன்னு விசாரிச்சுட்டா இந்த போறேன் சார். ஆளையும் மீசையும் பாரு. வங்கக்கடல் அலையே வந்ததென்ன மழையே, என் சோகம் சொல்ல என்னதான் வழியே. தென்னேற்கு குமுளி முதல் தெரி வரை தேடி நின்றேன். தென்றலாய் நீ இருக்க புயல் வந்து அடித்ததடி. காதலை மறப்பதா கனவாய் நினைப்பதா, உன்னை நான் மறப்பதா என் உயிரே போவதா. வங்கக்கடல் அலையே வந்ததென்ன மழையே, என் சோகம் சொல்ல என்னதான் வழியே. என் விழிகள் உன்னை வந்து சேர்ந்திடுமே. உச்சி முதல் பாதம் வரை உறவாட ரத்தமாக உன்னுடலில் இருப்பேனே. பற்ற வைக்கும் நெருப்பாக நீயானா, உருகி போகும் மெழுகாக நானே. காதலை மறப்பதா கனவாய் நினைப்பதா, உன்னை நான் மறப்பதா என் உயிரே போவதா. வங்கக்கடல் அலையே வந்ததென்ன மழையே, என் சோகம் சொல்ல என்னதான் வழியே. அம்மா, நான் சொல்றத கேட்டு நீங்க அதிர்ச்சி ஆயிடாதீங்க. சொல்லுங்க டாக்டர். இப்போ உங்க பொண்ணு கன்சீவ் ஆயிருக்கா. என்ன சொல்றீங்க டாக்டர்? கன்சீவா இருக்காளா? ஆமா. இப்போ அபார்ஷன் பண்ணோம்னா அவ உயிருக்கே ஆபத்தாயிடும். பட் பிரசவ நேரத்துல பைத்தியம் சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கண்ணுமணி நீ சொன்ன வார்த்தையிலே என் ஜீவன் உன்னுள்ளே அடங்குதடி.
உன்னை நான் மறப்பதா என் உயிரே போவதா வங்கக்கடல் அலையே வந்ததென்ன மழையே என் சோகம் சொல்ல என்னதான் வழியே இந்த குழந்தைய அவர்கிட்ட கொடுமா. இந்த குழந்தையால என் பொண்ணு வாழ்க்கை பாழாகிறத நான் விரும்பல, உங்களுக்கும் சுமையா இருக்கிறத விரும்பல. அதனால இதை ஏதாவது அனாத ஆசிரமத்துல சேர்த்துருங்க. சீக்கிரம் போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. குழந்தைய கொண்டு போய் பாட்டிகிட்ட கொடுத்துட்டு மறுநாள் லாவண்யாவை பார்க்க போனேன். அவங்க அம்மா அவளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நீயோ ஜெயிலுக்கு போயிட்ட. ஜெயிலுக்கு போனவனோட பையன் தெரிஞ்சா அவனோட மனசு கஷ்டப்படும் சொல்லி நானே வளர்த்தேன். ஆனால் இப்போ அவங்க அம்மா படத்தை பார்த்துட்டான். இப்போ அவன் அங்கே தான் போயிருப்பான், அங்கே தான் போயிருப்பான். சார், எங்களுக்கு ஒரு ரூம் வேணும். ரூமா? கல்யாணம் ஆயிடுச்சா? இனிமேல் தான் சார். தாலியை கட்டி கூட்டிட்டு வா, உனக்கு ஃப்ரீயாவே ரூம் தரேன். உன்னை போய் நம்பி வந்த பாரு, போடா. எப்படியோ நல்லபடியா ஊருக்கு அமுச்சு வச்சிட்டோம்டா. பத்திரமா போய் சேர்ந்துருப்பாங்களடா. மச்சான் என் லவ்க்கு இதே மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கடா. மச்சான் நீ லவ் பண்ணு மச்சான், உனக்காக நான் இருக்கேன். ஏய் இப்படிடா. இன்னிலிருந்து இந்த அருவாளை நான் தொட மாட்டேன்டா. தெய்வத்தை நான் பார்த்தது இல்லடா, ஆனா உங்க ரூபத்துல தெய்வத்தை நான் பாக்குறேன்டா. ஏன்னா என் பிள்ளை யாருக்கிட்ட சேரணுமோ அவங்க கிட்ட சேர்த்துட்டீங்கடா. டேய், என் குடும்பத்துக்கு விளக்காத்த ஒருத்தி கூட வரமாட்டான்னு இந்த ஊரே சொல்லுச்சு. இப்ப எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் மூலியமா என் தங்கச்சி மக என் குடும்பத்துக்கு விளக்கத்த வந்துட்டாடா, வந்துட்டா. ராசாக்கள அவ என்னை எதிரியா தான் பாக்கான். நான் எதிரி இல்ல, உங்க அப்பன் தான் எடுத்து சொல்லி கொஞ்சம் கூட்டு வாங்கப்பா. ஐயா, அனுப்புன வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும். படிக்கிற நீங்க படிப்பை கெடுத்து கூடாதுன்னு எங்களை அனுப்பிச்சு வச்சுட்டாயா. எங்களுக்கு தகவல் கொடுப்பாயா, கொடுத்தனே கண்டிப்பா சொல்றோம்யா. பரவாயில்லப்பா, எப்படியும் அவன் உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் கொடுப்பான். அப்ப ராவணனா இருந்தனா ராமனா மாறிட்டேன் மட்டும் எடுத்து சொல்லுங்கப்பா. சரி, போயிட்டு வாங்கப்பா, போயிட்டு வாங்க. அவர் அருவாளை பார்த்தவொடனே நம்ம கொத்துக்கறி தான் நினைச்சோண்டா. என்னடா நம்பியாரா தெரிஞ்சாரு?
திடீர்னு எம்ஜிஆரா மாறிட்டாரு. ஐயோ நாம தப்பிச்சோம். ஆமாண்டா. வந்தவங்க உன் வீட்டுக்கு வர பயந்துட்டு ரோட்லயே நின்னுட்டு இருந்தாங்கப்பா. நான் தான் இவங்கள மடத்துல தங்க வச்சுக்கிட்டு உனக்கு ஃபோன் போட்டேன்ப்பா. ஏதோ சின்ன சிறுசுங்க ஆசைப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சுங்க. மகேஷ் படிக்கிற காலேஜ் கூட என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் அவன் என்னை வந்து பார்த்தான். அனாதையா போடான்னு உங்ககிட்ட கொடுத்து அனுப்புனேன். ஆனா ஆண்டவன் இவன் தாண்டி உனக்கு தொணன்னு என்கிட்ட அனுப்பி வச்சுட்டான். ஆசைப்பட்டுடுச்சுங்க. 2 பேரும் சேர்ந்து சேர்த்து வச்சிருங்கப்பா. என் பிள்ளைக்கு வந்த கதி இவங்களுக்கு வர வேண்டான்னு நினைக்கிறேன். லாவண்யா, நான் ஒண்ணு நினைச்சேன், ஆனா விதி ஒண்ணு நினைச்சிருச்சு. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் உங்ககிட்ட அந்த குழந்தைய கொடுத்தேன். டாக்டர்கிட்ட கூட சொல்லாம அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சுக்கிட்டு தான் வந்தா. அப்ப கூட உங்களை அப்பப்ப கேட்பா. நான் சொல்லி சமாதானப்படுத்தினேன். திடீர்னு ஒரு நாள் காஃபி கேட்டா. சித்திரை திங்கள் 20ஆம் நாள் உனக்கு சம்மதம்னா உங்க அம்மா வர சொல்லு. லாவண்யா, லாவண்யா, ஐயோ என்னம்மா என்னாச்சு? ஐயோ கர்மா, சீக்கிரம் வாங்க. ஐயோ லாவண்யா, ஐயோ லாவண்யா, கர்மா. ஐயோ தம்பி, பெரிய தம்பி, பெரிய தம்பி, பெரிய தம்பி, பெரிய தம்பி. அவ செத்துட்டான்னு கேள்விப்பட்டது உங்க உயிரை விட்டுட்டீங்களே. இந்த அருமை எனக்கு அப்ப தெரியாம போயிடுச்சு. என்ன விட்டுட்டு போயிட்டியாடா? நான் செஞ்ச பாவத்துக்கு நீ பலிகடா ஆயிட்டியாடா. நீ 50 வருஷம் வாழ வேண்டிய வாழ்க்கை 5 நிமிஷம் வாழ்ந்துட்டேன்னு வாலிப முறுக்குல பெருமையா சொன்னேன்டா. ஆனா அந்த 5 நிமிஷத்துல என் வாழ்க்கை தொலைச்சதும் இல்லாம உன்னையே இழந்துட்டேனடா. எனக்கு மன்னிப்பே கிடையாது. நான் செஞ்ச பாவத்துக்கு இந்த உலகத்துல உயிரோட இருந்து திடந்தன செத்து தொலைடான்னு என்னை விட்டுட்டு நீ மட்டும் நிம்மதியா போயிட்டேடா. ஐயோ பண்ணிட்டே நான் உயிரோட இருக்கக்கூடாது. நான் உயிரோட இருக்கவே கூடாது. நான் செத்து தொலைறேன், செத்து தொலைறேன். அவர் வளர்த்த புள்ள அனாதை ஆயிடக்கூடாதுப்பா.